Hi everyone. In the video என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to see the basics of organic chemistry for class 12. Class 12ல நம்ம இந்த வருஷம் புதுசா MCP 3.0 batch ஸ்டார்ட் பண்றோம்ல 2025 to 26 batchக்கு. சோ அவங்க ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்கானிக்கான பேசிக்ஸ், இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் மூணுக்குமே பேசிக்ஸ் அப்லோட் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். சோ அதுல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கான பேசிக்ஸ் நான் இப்போ எடுக்கிறேன். நான் நேத்தே அப்லோட் பண்ண வேண்டியது, பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, இன்னுமே கொஞ்சம் ஒரு மாதிரி கோல்டு இருக்கு, பட் ஸ்டில் ஐ கேன் மேனேஜ். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்க போகுது, மோர் தேன் 1 hour என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இது வந்து டீட்டெயில்டு லெக்சராக இருக்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு டாபிக் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, அதில் பேசிக்ஸில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ, உங்கள் 12th ஏற்ற மாதிரி என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தான் சொல்வேன். டீட்டெயில்டு லெக்சர் இருக்காது. உங்கள் 12th என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துருவேன். சார் 12th நீங்கள் 12th படிக்க போகிறீங்க ஆர்கானிக், அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தேவையோ பேசிக்ஸ் அதை எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். சரியா? அண்ட் ஒரே ஸ்டெச்சில் பார்க்கணுன்னு இல்லை, நீங்கள் ஒரு 2 வாட்டி 3 வாட்டியாக கூட இந்த வீடியோ நெக்ஸ்ட்டுக்கெலாம் பார்த்துக்கலாம். பட் சொல்லி கொடுக்குற பேசிக்ஸை என்ன செஞ்சுருவேன், கிளியராக சொல்லி கொடுத்துருவேன். சரியா? கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்யணும், நீங்கள் பார்க்கணும். ஒரு இடத்துல எதுவும் புரியலாம், 2 வாட்டி 3 வாட்டி என்ன செய்யுங்க பாருங்கள். சரியா? ஸோ அதெல்லாம் முன்னாடி ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ, பிகாஸ் உங்களுக்காக தான் கொண்டு வரோம். நீங்கள் லைக் பண்ண தான் இது மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் ஆகும், நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். சரியா? ஸோ ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் அப்படின்னாலே எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக் இல்லாமல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கான பேசிக்ஸ் நான் எடுக்கிறேன்னா, பிகாஸ் ஆர்கானிக் தான் நிறைய பேர் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்ன? நான் எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த ரெட் கலரில் இப்படி கோடு கூட வருது பார்த்தீங்களா, இது நான் எங்கே இப்படி கோடு கூட போட்டு காமிக்கிறனோ அந்த இடத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு அர்த்தம். சரியா? அதனால் கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். வாட் இஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட். அதாவது பீரியட் டேபிள் நமக்கு தெரியும் 118 எலிமெண்ட், இன்னும் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த 118 எலிமெண்ட்ஸில் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக கார்பனை பற்றி படிக்கிற ஒரு பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஏன் கார்பனை பற்றி அவ்வளோ நம்ம தனியாக படிக்கணும்? பிகாஸ் அதுக்கு அவ்வளோ காம்பவுண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன செய்யுது, அந்த கார்பன்லேருந்து டெரைவான அவ்வளோ காம்பவுண்ட்ஸ் இருக்குது. கார்பன்னா வெறும் கார்பன் பற்றி மட்டும் படிக்க போகிறது இல்லை, கார்பன், ஹைட்ரஜன், கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்துருக்கலாம், கார்பன் நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், இந்த மாதிரி காம்பினேஷன். வெறும் கார்பன் இருக்காது, கார்பனோட ஹைட்ரஜன் இருக்கலாம், ஆக்சிஜன் இருக்கலாம், பாஸ்பரஸ் இருக்கலாம், நைட்ரஜன் இருக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த காம்பினேஷன் ஆஃப் இந்த எலிமெண்ட்ஸை பற்றி படிக்கிறது தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதாவது மேலோட்டமாக கார்பன் காம்பவுண்ட்னு சொல்லிடலாம், பட் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர் இது எல்லாமே பற்றி படிக்கிறது தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ன படிப்போம், நம்மளுக்கு வந்து வாட் டு சே, இப்போ வந்து ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இந்த மாதிரி மினரல் ஆசிட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை பற்றிலாம் படிக்கிறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. பட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது ஆர்கானிக்னா என்னது, லிவிங் திங்ஸ்லேருந்து டெரைவானது தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்மளால என்ன செய்ய முடியும், லேப்லையும் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் அப்பான டைம் வந்து ஆர்கானிக் அப்படின்னாலே லிவிங். ஸோ அப்போ லிவிங் திங்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ் தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஒன்ஸ் அந்த யூரியா சிந்தசிஸ் இருக்குல்ல, ஊலர் வந்து நம்மளுக்கு யூரியா எப்போ ப்ரிப்பேர் பண்ணாரோ அமோனியம் சைனேட்லேருந்து, அப்போயிலேருந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்ன செய்யலாம், நம்ம லேப்லையும் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CH4, இதான் வந்து நிறைய இடத்துல பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. மீத்தேன், CH3OH, இங்கே பாருங்கள் கார்பன், ஹைட்ரஜன், இங்கே ஆக்சிஜனும் இருக்குது, மெத்தனால், இது CH3NH2, NH2ங்கிறது அமீன் குரூப். இதெல்லாமே நீங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு 11th படிச்சிருப்பீங்க நீங்கள் இதெல்லாமே. பட் ஸ்டில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால பேசிக்ஸாக நான் கொண்டு வந்திருக்கேன். தென் C6H5NO2 நைட்ரோ பென்சின், அது மாதிரி பென்சின் ரிங் NH2 இருந்தால் அனிலின். இதெல்லாமே நம்ம படிக்க போகிறோம். இந்த 12th எல்லாமே இருக்குது, ஆல்கஹால்ஸ் இருக்குது, அமீன்ஸ் இருக்குது, நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், இதெல்லாமே 12th படிக்க தான் போகிறீங்க. இது பேசிக் இன்ட்ரோ. தென் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறது என்ன அப்படின்னா, வேலன்சி ஆஃப் கார்பன். கார்பனோட வேலன்சி எல்லாருக்குமே தெரியும். கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து இட் இஸ் அட்டாமிக் நம்பர் 6. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2 2p2. எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும்னு தெரிலனா அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, நான் லிங்க் வைக்கிறேன், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா நான் இன்ஆர்கானிக் பேசிக்ஸ் போடும்போது அதையும் சொல்லித்தரேன். சரியா? ஸோ 1 minute, let me choose the color. ஓகே, ஸோ கார்பனோட வேலன்சி என்னது, 1s2 2s2 2p2. இதான் வந்து இதோட என்னது எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். இல்லைனா இதை எப்படி இன்னொரு விதத்தில் சொல்லலாம், 2,4ன்னு சொல்லுவாங்க. அதாவது K ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும், L ஷெல்லில் 4 எலக்ட்ரான் இருக்கும். இந்த 6 இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6 நம்ம எப்படி எழுதலாம், 2,4 அப்படின்னு எழுதலாம். அப்போது இந்த 4 அப்படிங்கிறது தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்னா வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 4 எலக்ட்ரான் இருக்குது கார்பன் கிட்ட. அப்போது ஒரு காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா, சரியா,
ஒரு காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். 8 எலக்ட்ரான்ஸ் இன் தி அவுட்டர் மோஸ்ட் ஷெல். 1 minute. ஓகே, 8 எலக்ட்ரான் இன் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருந்தால் அந்த காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அது வந்து நம்ம ஆக்டெட் ரூலில் படிச்சிருக்கோம். கரெக்டா? அப்போது நல்லா பாருங்கள், கார்பன் கிட்ட 4 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இன்னும் எத்தனை எலக்ட்ரான் வேணும் கார்பனுக்கு? இன்னும் 4 எலக்ட்ரான் நம்ம கார்பனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா அது வந்து ஸ்டேபிள் ஆயிரும். கரெக்டாக? ஏன்னா கார்பன் கிட்ட ஆல்ரெடி அவுட்டர் மோஸ்ட்டில் 4 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இந்த இன்னும் ஒரு 4 எலக்ட்ரான் நான் எக்ஸ்ட்ரா கார்பனுக்கு கொடுத்தேன் அப்படின்னா இந்த கார்பன் என்ன ஆயிரும்? ஸ்டேபிளாக மாறிடும். அப்போது எப்போதுமே கார்பனை சுற்றி எத்தனை பாண்டு தான் நீங்கள் போடணும்? 4 பாண்டு தான் போடணும். 1 2 3 4. ஏன் 4 பாண்டு போடுறோம்? பிகாஸ் கார்பன் கிட்ட ஆல்ரெடி 4 எலக்ட்ரான் இருக்கும். இன்னும் 4 எலக்ட்ரான் நீங்கள் கொடுக்கணும். பாண்டரா ஃபர்ஸ்ட் என்ன ஐடியா இருக்குல்ல? 1 minute, அதுலேருந்து நான் சொல்லிடுறேன். இப்போ பாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 எலக்ட்ரான். இப்படி ஒரு பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 எலக்ட்ரான் தான் பாண்டு. இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். 2 எலக்ட்ரான் சேர்ந்தது தான் ஒரு பாண்டு. சரியா? இப்போ கார்பன் கிட்ட 4 எலக்ட்ரான் இருக்கு. 1 2 3 4 இப்படி 4 எலக்ட்ரான் இருக்கு. கரெக்டா? 1 2 3 4 4 எலக்ட்ரான் இருக்கு. இன்னும் 4 எலக்ட்ரான் யாராவது கொடுக்கணும். இப்போ ஹைட்ரஜன் என்ன செய்யுதுன்னா 4 ஹைட்ரஜன் வந்து இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், 4 ஏன்னா ஹைட்ரஜன் கிட்ட ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ 4 ஹைட்ரஜனும் 4 எலக்ட்ரான் என்ன செஞ்சிருச்சு? இங்கே வந்து கொடுத்துருச்சு. இப்போ ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான் சேர்ந்தால் தான் பாண்டு. அப்போ கார்பனோட ஒரு எலக்ட்ரானும் ஹைட்ரஜனோட எலக்ட்ரானும் சேர்ந்து இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு பாண்டு, இங்கேயும் ஒரு பாண்டு, இங்கேயும் ஒரு பாண்டு, 4 பாண்டு ஃபார்ம் பண்ணும். அப்போ எப்போதுமே கார்பனை சுற்றி எத்தனை பாண்டு தான் இருக்கணும்? 4 பாண்டு தான் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். இதுதான் டெட்ரா வேலன்சி ஆஃப் கார்பன். இதுக்கு பேர் தான் என்னது? டெட்ரா வேலன்சி ஆஃப் கார்பன் சொல்லுவாங்க. சரியா? அப்போ கார்பனை சுற்றி எப்போதுமே 4 பாண்டு தான் இருக்கணும். அதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1 2 3 4. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு. எப்போதுமே கார்பனை சுற்றி 4 பாண்டு தான் இருக்கணும். சரியா? ஓகே, இப்போ நம்ம உள்ள இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போனோம்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது. ஹைட்ரோ கார்பன்ஸ்னா பேர்லேயே இருக்குது. ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னா அர்த்தம். ஹைட்ரோ அப்படின்னா ஹைட்ரஜன், கார்பன்னா கார்பன். அப்போ ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்து இருக்கிற காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் ஹைட்ரோ கார்பன்ஸ். வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஹைட்ரஜன் கார்பன் இது 2 மட்டும் தான் இருக்கணும். அப்படி ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும் இருக்கிற காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் ஹைட்ரோ கார்பன்ஸ். எக்ஸாம்பிள் மீத்தேன் எடுத்துக்கோங்க. CH4 வேற கலர் எழுதுறேன். மீத்தேன் CH4 இது எடுத்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க. இந்த CH4ல கார்பனும் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு. ஈத்தேன் CH3 CH3 இது என்னது? இதுவும் ஹைட்ரோ கார்பன். ஏன்னா இதுலயும் கார்பன் ஹைட்ரஜன்ஸ் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கிறதுக்கு பேர் ஹைட்ரோ கார்பன்ஸ். நான் ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, அதாவது ரொம்ப பேசிக்காக நான் சொல்லுவேன். திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 2x ஸ்பீடில் கூட வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பேசிக்குங்கிறதுனால ஐ எம் ஸ்பெண்டிங் திஸ் மச் டைம். ஓகே, இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ், இன்னொன்று வந்து அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ். சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட், அதாவது கார்பனுக்கும் கார்பனுக்கு நடுவில் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ். அதே கார்பனுக்கும் கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இல்லை கார்பனுக்கு நடுவில் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது எல்லாமே அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் இருந்தால் சேச்சுரேட்டட், அதே டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் இருந்துச்சுன்னா அது என்னது? அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஏன் இது அன்சாச்சுரேட்டட்னு சொல்கிறோம்? இங்கே நல்லா பாருங்கள், டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ இந்த ஒரு பாண்ட் என்னால் ரிமூவ் பண்ணிவிட்டு 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ண முடியும். அது மாதிரி இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. இந்த 2 பாண்ட் என்னால் ரிமூவ் பண்ணிவிட்டு 4 ஹைட்ரஜன் ஆட் பண்ண முடியும். அப்போது இன்னுமே ஆட் பண்ண முடியும். இந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஹைட்ரஜன் என்னால் ஆட் பண்ண முடியும். அந்த டபுள் பாண்டில் இருக்க ஒரு பாண்டை எடுத்துகிட்டு என்னால் ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ இன்னும் ஆட் பண்ண முடிகிறது எல்லாமே அன்சாச்சுரேட்டட், அது இன்னும் சேச்சுரேட் ஆகலை. பட் சேச்சுரேட்டட்னா அதில் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்ய முடியாது? ஹைட்ரஜன்ஸை ஆட் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அதில் சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. இந்த பாண்டை உடச்சிட்டிங்கன்னா அது என்ன ஆயிரும்? காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போது சேச்சுரேட்டட்னா அதுக்கு மேலே அதை என்ன செய்ய முடியாது? சேச்சுரேட் ஆயிடுச்சு. சேச்சுரேட்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்ய முடியாது? இங்கே ஹைட்ரஜனை கொண்டு போய் ஆட் பண்ண முடியாது. அதான் சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அல்கேன், அல்கீன்ஸ், அல்கைன்ஸ் அப்படின்னு 3 தான் என்ன செய்கிறாங்க? கிளாஸிஃபை பண்ணுறாங்க. 1 minute. ஓகே, அல்கேன்ஸ் அப்படின்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ். அல்கேன்ஸ்னானது கார்பனுக்கும் கார்பனுக்கு நடுவில் சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் தான் அல்கேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்கீன்ஸ் அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் அல்கீன்னு சொல்லுவோம். அல்கைன்ஸ் அப்படின்னா YNES, அது வந்து கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் அல்கைன்ஸ்னு சொல்லுவோம். சரியா? கார்பன் கார்பன் நடுவில் சிங்கிள் பாண்ட் இருந்தால் அல்கேன், கார்பன் கார்பன் நடுவில் டபுள் பாண்ட் இருந்தால் அல்கீன்ஸ், கார்பன் கார்பன் நடுவில் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அல்கைன்ஸ். இதுக்கு ஜென்ரல் ஃபார்முலாஸ் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அல்கேனுக்கான ஜென்ரல் ஃபார்முலா வந்து CnH2n+2. அதே மாதிரி அல்கீன்ஸ்க்கான ஜென்ரல் ஃபார்முலா வந்து CnH2n.
அல்கைன்ஸ்க்கான ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா CnH2n-2. சரியா? ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் IUPAC நாமென்க்ளேச்சர். இதுவும் நீங்கள் படிச்சுட்டு வந்ததான். நான் வந்து IUPAC வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுக்க போகிறது இல்லை. பேசிக்காக எப்படி நீங்கள் வந்து நேம் பண்ணணும் அதை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். IUPACக்கு டீட்டெயில்டான லெக்சர்ஸ், அதாவது டீட்டெயில்டாக எனக்கு வேணும் அப்படின்னா அந்த டீட்டெயில்டான லெக்சருக்கான லிங்க் நான் என்ன டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். யூ கேன் டவுன்லோட் தட் லிங்க். யூ கேன் வாட்ச் தட் வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் லிங்க்கை டச் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். அதில் நான் எல்லாத்துக்கும் டீட்டெயில்டாக என்ன செஞ்சுருக்கேன், IUPACக்கு வீடியோ போட்டிருக்கேன். பட் இதில் IUPAC எப்படி ஜென்ரலாக ஒரு காம்பவுண்ட் கொடுத்தா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஜென்ரல் ரூல்ஸை நான் செய்ய சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் தெரியணும். ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், நேம் பண்ண முடியும் IUPACக்கு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 minute, பென் திக்னஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, சூஸ் த லாங்கஸ்ட் செயின். ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ஒரு காம்பவுண்ட் கொடுக்கும்போது நம்ம லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணணும். அது என்னன்னு நான் சொல்றேன். சரியா? இன்க்ளூடிங் ஃபங்க்ஷனல் குரூப். இன்க்ளூடிங் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தம் 4 ரூல். அந்த 4 ரூல் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நேம் பண்ணிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். CH3, CH2, CH2, CH, CH2, CH3, CH3. இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதில் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை. நான் ஃபங்க்ஷனல் குரூப் வரும்போது சொல்கிறேன். ஃபங்க்ஷனல் குரூப் என்ன தெரியும்ல, OH, CHO, NO2, COOH, COCl, NH2, இதெல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப்னு நம்ம சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் குரூப் வரும்போது அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த காம்பவுண்டை நான் 2 வாட்டி எழுதுறேன். எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணணும், காப்பி. One minute. ஓகே, ஃபைன். சரி, இப்போ இது 2 இது இருக்குது. சரியா? இதை வந்து நான் வந்து என்ன செய்கிறேன், இதை ஃபஸ்ட் நம்பர் 1 வைக்கிறேன், இதை நம்பர் 2ன்னு வைக்கிறேன். சரியா? ஓகே, இப்போது எப்படி நம்பர் பண்ணலாம்? 2 விதமாக இதை நான் நம்பர் பண்ணலாம். சாரி, இதை வந்து நான் 2 விதமாக செயின் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை ஒரு செயினாக சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் மெயின் செயினாக சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இதை மெயின் செயினாக நான் சூஸ் பண்ணுறேன். சரியா? செகண்ட் கேஸில் என்ன பண்ணுறேன், இதை மெயின் செயினாக சூஸ் பண்ணுறேன். இதை மெயின் செயினாக சூஸ் பண்ணுறேன். இப்போ இது 2த்துல எது கரெக்டு? ஏன்னா மெயின் செயின்ங்கிறது நம்ம சூஸ் பண்ணுறது தான். இப்போ நான் இதை ஸ்ட்ரைட்டாக எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை நான் ஸ்ட்ரைட்டாக சூஸ் பண்ணுறேன். இதில் எத்தனை கார்பன் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 5 கார்பன் இருக்குது. சரியா? இப்போ செகண்ட் கேஸ்க்கு வாங்க. இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்க செயின் வந்து இப்படி இருக்குது. இதில் எத்தனை கார்பன் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் 1, 2, 3, 4, 5 இந்த பாக்ஸ்க்குள்ளே 5 கார்பன் தான் இருக்குது மெயின் செயினில். பட் செகண்ட் கேஸில் 1, 2, 3, 4, 5, 6 6 கார்பன் இருக்குது. அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்? இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் யூ ஹாவ் டு சூஸ் த லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கணும், அதில் வந்து நிறைய கார்பன் இருக்க மாதிரி சூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். Let me give one more example. CH3, CH, CH3, CH2, CH2, CH, CH2, CH2, CH3, CH3. இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? நான் ரேண்டமாக எடுத்திருக்கேன். கரெக்டாக ஃபார்முலா எழுதியிருக்கேன் கூட தெரியல. கரெக்டாக எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இதில் எப்படி செயின் சூஸ் பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக சூஸ் பண்ணி பாருங்கள் எத்தனை கார்பன் வருதுன்னு. 1, 2, 3, 4, 5, 6 இதில் 6 கார்பன் வருது. கரெக்டாக? ஓகே, இப்போ நான் இப்படி சூஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி இப்போ எத்தனை கார்பன் வருது பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கார்பன் வருது. அப்போ எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும்? இப்படி தான் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சூஸ் பண்ணுறது தான் கரெக்டான வே. அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற இதில் வந்து எத்தனை இருக்கணும்? நிறைய கார்பன் இருக்கணும். அதுதான் சூஸ் த லாங்கஸ்ட் செயின் இன்க்ளூடிங் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ ஒரு சில நேரம் வந்து இப்போ லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். CH3, CH2, CH, CH2, CH2, CH3. இங்கே வந்து என்ன வச்சுக்கலாம்? COOH வச்சுக்கலாம். சரியா?
இப்போ இதில் எப்படி லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் வந்து நான் இப்போ மேலே சொல்லி கொடுத்த பிரகாரம் இப்படி சூஸ் பண்ணுவீங்க. இப்படி சூஸ் பண்ணால் எத்தனை கார்பன் வருது? 1 2 3 4 5 6 6 கார்பன் வருது. இதே நான் ஸ்ட்ரெயிட்டாக சூஸ் பண்ணேன். ஸ்ட்ரெயிட்டாக சூஸ் பண்ணால் 1 2 3 4 4 கார்பன் தான் வருது. அப்படிங்கிறனால நீங்கள் என்ன செய்வீங்க? ஸ்ட்ரெயிட்டாக சூஸ் பண்ணால் 4 தான் வருது. அப்போ நான் இப்படி சூஸ் பண்ணால் 6 கார்பன் கிடைக்குது. இதுதான் கரெக்டுன்னு நினைப்பீங்க. பட் தப்பு. ஏன்னா இந்த இடத்துல COOHங்கிறது யார்? ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ நம்ம சூஸ் பண்ணுற மெயின் செயினில் எப்போதுமே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும். அப்போது ஈவன் தான் இதில் 4 கார்பன் இருந்தாலும் இதுதான் கரெக்டு. நல்லா பாருங்கள். இப்போ இந்த மேலே இருக்க இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனல் குரூப்புமே இல்லை. எல்லாமே CH3 CH2 CH3 தான் இருக்குது. பட் இந்த கேஸில் நம்மளுக்கு யார் இருக்கா? COOHங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அப்போ எப்போல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப் வருதோ அப்போ அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பையும் நீங்கள் என்ன செய்யணும்? மெயின் செயினில் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து இங்கே 6 கார்பன் வருது பெருசு அப்படிங்கிறனால நான் இதை சூஸ் பண்ண முடியாது. COOH வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்புங்கிறனால அது வந்து மெயின் செயினில் நம்மளுக்கு என்ன செய்யணும்? இன்க்ளூட் ஆகணும். அப்போ நான் எப்படி தான் ஈவன் தான் இங்கே 4 கார்பன் தான் எனக்கு வந்தாலும் இதுதான் எனக்கு கரெக்டான வே ஆஃப் சூஸிங் அ மெயின் செயின். புரிஞ்சா? ஃபங்க்ஷனல் குரூப் இல்லைனா எப்படி, ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் எப்படி அப்படிங்கிறத என்ன செஞ்சாச்சு நம்ம சொல்லியாச்சு. ஆனால் இங்கே இதே COOHக்கு பதிலாக OH ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. OH இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? எப்போதும் போல் 6 கார்பன் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த OHக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா நம்பரிங் 1ன்னு கொடுக்க மாட்டோம். இதுவே இங்கே COOH இல்லை CHO இல்லைனா இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்லாம் வந்துச்சுன்னா அதை மெயின் செயினில் இன்க்ளூட் பண்ணணும். என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சுன்னா இங்கே வந்து ஒருவேளை COOH இல்லைனா CHO இல்லை COCl இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யணும்? நம்ம மெயின் செயினில் இன்க்ளூட் பண்ணணும். அப்படின்னா அதையும் சேர்த்து என்ன செய்யணும்? செயினில் சூஸ் பண்ணணும். அதே இது இங்கே OH NO2 இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாம். அப்போ இது ஒரே ரூலில் எத்தனை விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள். ஃபங்க்ஷனல் குரூப்பே இல்லை அப்படின்னா லாங்கஸ்ட் செயின் எதுன்னு பாருங்கள். இதுதான் லாங்கஸ்ட் செயின். இது மாதிரி சூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும்போது COOH CHO COCl இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்லாம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து என்ன செய்யணும்? செயின்குள்ளே சூஸ் பண்ணணும். இல்லை OH NO2 இது மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதை நம்ம சூஸ் பண்ணாமல் இப்படி என்ன செஞ்சுக்கலாம்? நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? கிளியர்? சரி. தென் செகண்ட் ரூல் என்னன்னா நம்பரிங். செகண்ட் ரூல் இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா நம்பரிங். எப்படி நம்பரிங் கொடுக்கணும்? இப்போ நல்லா பாருங்க. இதுதான் இந்த செகண்ட் இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட் வே ஆஃப் என்ன சொல்லியிருக்கோம்? சூஸிங்க மெயின் செயின்னு சொல்லியாச்சு. இப்போ நம்பரிங் எப்படி கொடுக்கணும்னா 2 விதமாக நம்பரிங் கொடுக்கலாம். எப்படி நம்பரிங் கொடுக்கலாம்? இப்போ இந்த ஒயிட் கலரில் போட்டிருக்கதான் மெயின் செயின். ஸோ மெயின் செயினில் தான் நம்பரிங் கொடுக்கணும். இந்த வெளியே இருக்கிறதுக்கு நம்பரிங் கொடுக்கக்கூடாது. மெயின் செயின் நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம் தெரியுதா? இதுக்கு தான் என்ன செய்யணும்? நம்பரிங் கொடுக்கணும். எப்படி நம்பரிங் கொடுக்கலாம்? 2 விதமாக கொடுக்கலாம். இப்போ நான் இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஒயிட் கலரில் எழுதுறேன். 1 2 3 4 5 6 இப்படி நம்பரிங் கொடுக்கலாம். இல்லை நான் இன்னொரு க்ரீன் கலரில் எழுதுறேன். இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். 1 2 3 4 5 6. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். 1 2 3 4 5 6ன்னு ஆரம்பிச்சிருக்கோம். செகண்ட் என்ன பண்ணியிருக்கோம்? இங்கிருந்து ரைட்லேருந்து லெஃப்ட் 1 2 3 4 5 6 கார்பனுக்கு தான் நம்பரிங் கொடுத்துருக்கோம். இப்போ எந்த நம்பரிங் கரெக்ட்? ஒயிட் கலரா க்ரீன் கலரா அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீன் கலர் தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா பிகாஸ் நம்ம மெயின் செயின் சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதான் மெயின் செயின். இந்த மெயின் செயின் போக எக்ஸ்ட்ராவாக வெளியே இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்ஸ்டிடியூவன்ட்னு சொல்லுவோம். இந்த ஒயிட் கலரில் நான் ட்ரா பண்ணியிருக்கிறது மெயின் செயின். இந்த மெயின் செயின் போக எக்ஸ்ட்ராவாக ஒரு CH3 இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் என்னன்னா சப்ஸ்டிடியூவன்ட். அப்போ அந்த சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு எப்போதுமே என்ன செய்யணும் அப்படின்னா கம்மியான நம்பர் வர மாதிரி நம்ம நம்பரிங் கொடுக்கணும். இப்போ நான் ஒயிட் கலரில் கொடுத்தேன்னா இங்கே 1 2 3 4 இந்த சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு நேராக இந்த கார்பன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த CH3யோட அட்டாச் ஆயிருக்க இந்த கார்பன் வந்து என்ன நம்பர் வருது? 4ன்னு வருது. நான் ஒயிட் கலரில் கொடுத்தேன்னா 1 2 3 4 இந்த CH3 பக்கத்தில் எத்தனை நம்பர் வருது? 4ன்னு கிடைக்குது. அதே கிரீன் கலரில் கொடுக்கும்போது 1 2 3 இந்த கார்பனுக்கு என்ன வருது? 3 வருது. ஸோ அப்போ 4ஓட 3 சின்னதுங்கிறதுனால இதுதான் இந்த கிரீன் கலர் நம்ம நம்பரிங் கொடுத்துருக்கதான் கரெக்டான நம்பரிங். சரியா? ஓகே. இப்போ நம்பரிங் கொடுத்தாச்சு, செயின் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேம் என்ன செய்யலாம்? எழுதலாம். இப்போ இதே காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். CH3 CH2 CH CH2 CH3 CH3 எப்படி நம்ம மெயின் செயின் சூஸ் பண்ணுவோம்? இப்படி ஸ்ட்ரைட்டாக சூஸ் பண்ணிங்கன்னா எத்தனை கார்பன் வருது? 1 2 3 4. அப்போ இப்படி சூஸ் பண்ணக்கூடாது. இப்படி சூஸ் பண்ணி பாருங்க.
1 2 3 4 5 5 வருது. அப்போ இதான் கரெக்டான வே. நம்பரிங் எப்படி கொடுக்கணும்? இந்த CH3க்கு கம்மியான நம்பர், ஏன்னா இதுதான் மெயின் செயின். ஃபர்ஸ்ட் மெயின் செயினை ட்ரா பண்ணிக்குவோம். இதான் மெயின் செயின், கரெக்டா? இப்போ நம்பரிங் எப்படி கொடுக்கணும்? 1 2 3 4 5 இப்படி நம்பரிங் கொடுத்தீங்கன்னா CH3க்கு என்ன வருது? இந்த கார்பனுக்கு 3 வருது. இந்த CH3க்கு என்ன நம்பருங்கிறது இந்த கார்பன்ல நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதுதான் அந்த CH3க்கு. சரியா? அது பக்கத்தில் இருக்க கார்பன். ஓகே, இப்படி நம்பர் கொடுத்தா 1 2 3 வருது CH3க்கு. இதே நான் கீழே இருந்து கொடுத்தா 1 2 3 அப்பயும் என்ன தான் வருது? 3 தான் வருது. ஸோ நீங்கள் எப்படி நம்பரிங் கொடுத்தாலும் கரெக்ட் தான், ஏன்னா ரெண்டுமே சேமாக தான் வருது. ஸோ 1 2 3 4 5. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டிடியூவெண்ட்டை தான் எழுதணும். இதான் நேம் எழுதுறதுக்கான ரூல். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூவெண்ட், அப்புறம் ரூட் வேர்ட், அப்புறம் சஃபிக்ஸ். இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நேம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஸ்டிடியூவெண்ட், அடுத்து ரூட் வேர்ட், அப்புறம் சஃபிக்ஸ். இதான் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரியணும். சப்ஸ்டிடியூவெண்ட்ங்கிறது நம்ம மெயின் செயின் சூஸ் பண்ணது போக, அதாவது இந்த பாக்ஸ் போட்டது போக எக்ஸ்ட்ராவாக வெளியே இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா இதுதான் வந்து சப்ஸ்டிடியூவெண்ட். ரூட் வேர்ட் அப்படிங்கிறது என்னன்னா எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்கே எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5. மெயின் செயின்ல எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்க்கணும். இந்த வெளியே இருக்க கார்பன் என்னக்கூடாது. நம்ம மெயின் டப்பா போட்டு வச்சிருக்கோமா மெயின் செயின், அந்த மெயின் செயின்ல எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 5 கார்பன் இருக்கு. அப்போ 5 கார்பன் இருந்தால் அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? நம்ம பென்ட்னு யூஸ் பண்ணணும். படிச்சிருக்கீங்கல்ல 11th, ஒரு கார்பன் இருந்தா மீத், 2 கார்பன் இருந்தா ஈத், 3 கார்பன் இருந்தா புரோப், 4 கார்பன் இருந்தா பியூட், 5 கார்பன் இருந்தா பென்ட், 6 கார்பன் இருந்தா ஹெக்ஸ், 7 கார்பன் இருந்தா ஹெப்ட், 8 கார்பன் இருந்தா ஆக்ட், 9 கார்பன் இருந்தா நோன், 10 கார்பன் இருந்தா டெக். இப்போ நம்மளுக்கு இந்த மெயின் செயின்ல எத்தனை கார்பன் இருக்கு? மெயின் செயின்ல நம்ம சூஸ் பண்ணிருக்க மெயின் செயின் எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 5 கார்பன் இருக்கு. அப்போ 5 கார்பனுக்கு என்ன வேர்டு? நம்ம பென்ட்னு யூஸ் பண்ணணும். சஃபிக்ஸுங்கிறது சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டுன்னு பாருங்க. இங்கே எல்லாமே சிங்கிள் பாண்ட் தானே, இங்கே எங்கேயுமே டபுள் பாண்டே இல்லை. சிங்கிள் பாண்ட் இருந்தால் ANE, டபுள் பாண்ட் இருந்தால் ENE, ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் YNE முடியும். ஸோ இங்கே எல்லாமே சிங்கிள் பாண்ட் அப்படிங்கன்னா நான் என்ன செஞ்சுட்டேன்? ANE முடிச்சிடுறேன். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு நேம் எப்படி எழுத போகிறோம் பாருங்க. CH3ங்கிற சப்ஸ்டிடியூவன்ட் சொல்லிட்டேன், கரெக்டாக? இதான் மெயின் செயின், நம்மளுக்கு இதான் மெயின் செயின். இந்த CH3 வெளியே இருக்கிறது வந்து சப்ஸ்டிடியூவன்ட். அந்த CH3க்கு என்ன பேர்னா மீத்தாயில், ஏன்னா ஒரு கார்பன் தானே இருக்குது. அப்போ சப்ஸ்டிடியூவன்ட் எழுதும் போது மீத்தாயில், ஈத்தாயில் அப்படி YLன்னு போட்டு எழுதணும். அப்போ இங்கே ஒரு கார்பன் இருக்கிறனால மீத்தாயில், இதுக்கு பேர் என்னது? மீத்தாயில். அந்த மீத்தைல் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது பாருங்க? இந்த தேர்ட் கார்பனில் தான் இந்த மீத்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ தேர்ட் கார்பனில் மீத்தைல் அட்டாச் ஆயிருக்கனால 3 மீத்தைல். ஓகேவா? புரியுதா? இங்கே வெளியே இருக்கிறது மீத்தைல், இது எத்தனை கார்பனில் இருக்குது? தேர்ட் கார்பனில் அட்டாச் ஆயிருக்கனால 3 மீத்தைல் அப்படின்னு எழுதியாச்சு. இது வந்து சப்ஸ்டிடியூவன்ட். சப்ஸ்டிடியூவன்ட் நம்ம எழுதி முடிச்சாச்சு. தென் ரூட் வேர்ட். ரூட் வேர்ட் என்ன சொன்னேன்? எத்தனை கார்பன் இருக்கு மெயின் செயின்லனுங்க. ஸோ மெயின் செயின்ல 1 2 3 4 5 கார்பன் இருக்கு. 5 இருந்தால் பென்ட். ஸோ பென்ட். சஃபிக்ஸ் வந்து சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டா? எல்லாமே இங்கே சிங்கிள் பாண்டு தான். ஸோ ANE போட்டு என்ன செஞ்சிடலாம்? நீங்கள் எழுதிடலாம். ஸோ 3 methyl pentane இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். இப்போ இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, CH3 CH2OH. ரொம்ப சிம்பிளான ஒரு காம்பவுண்ட். இதில் வந்து எங்கேயுமே சப்ஸ்டிடியூட் எதுவுமே இல்லை, டேரெக்டாக ஒரே ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ எத்தனை கார்பன் இருக்குன்னு என்னங்க இதில்? 1 கார்பன் 2 கார்பன். சப்ஸ்டிடியூட் எதுவுமே இல்லை, ஏன்னா மொத்தத்தில் இவ்வளோ தான் இருக்குது. இதில் சப்ஸ்டிடியூட் எதுவுமே கிடையாது. சப்ஸ்டிடியூட்ங்கிறது என்னது? எக்ஸ்ட்ராவாக அங்கே பிரான்ச்சிங்கில் இருக்குல்ல, இதுதான் சப்ஸ்டிடியூட். அது மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அப்போ டேரெக்டாக நான் செஞ்சிருவேன், ஒரே செயின் தான் இருக்குது, சப்ஸ்டிடியூட் இல்லை. ஸோ 2 கார்பன். ஸோ ஃபஸ்ட் நம்ம நேம் எழுதும்போது என்ன பார்க்கணும்? சப்ஸ்டிடியூட் இருக்கான்னு பார்க்கணும். சப்ஸ்டிடியூட் இருக்கான்னு பார்க்கணும், பட் இங்கே சப்ஸ்டிடியூட் இல்லை. ஸோ அப்போ அதை விட்டுட்டு அடுத்து என்ன எழுதணும்? ரூட் வேர்டு எழுதணும். ஸோ ரூட் வேர்டுங்கிறது என்னது? எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன் இருக்குது. ஸோ 2 கார்பன் இருந்தால் என்ன வேர்டு நம்ம யூஸ் பண்ணணும்? இங்கே பாருங்கள், 2 கார்பன் இருந்தால் ஈத் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். அப்போது நான் என்ன செய்வேன்? ஈத் அப்படின்னு எடுத்துக்கிறேன். தென் இப்போ என்ன பண்ணியாச்சு? சப்ஸ்டிடியூட் இல்லை, ரூட் வேர்டு எழுதியாச்சு. இப்போ சஃபிக்ஸ். இந்த சஃபிக்ஸில் என்ன பண்ணணும்? சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டான்னு பார்க்கணும். இங்கே எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். அப்போ AN போட்டுறணும். ஏன் இங்கே E போடக்கூடாது? ஏன்னா நான் மேலே சொன்னேன் ANE ENE YNE போடணும்னு சொன்னேன் இந்த இடத்துல. ஏன் அப்படி சொன்னேன்? பிகாஸ் இங்கே எதுவுமே ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை இந்த காம்பவுண்டில். பட் இந்த காம்பவுண்டில் OH ஆல்கஹால்ங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ நீங்கள் ANEன்னு ஃபுல்லாக போட்டுறக்கூடாது, ANஓட நிப்பாட்டிடணும். சரியா? அப்போ இங்கே நான் என்ன போட்டு முடிக்கணும்? ஆல்கஹால். ஆல்கஹால் அப்படின்னா OLன்னு முடிக்கணும். அதே CHO அப்படின்னா ஆல்டிகேட், அது வந்துச்சுன்னா ALன்னு முடிக்கணும். C டபுள் பாண்ட் O கீட்டோன் வந்துச்சுன்னா ONEன்னு முடிக்கணும். COOH கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துச்சுன்னா OIC ஆசிட் அப்படின்னு முடிக்கணும். சரியா? இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இங்கே ஆல்கஹால் வந்திருக்காங்கன்னா நான் OL அப்படின்னு முடிப்பேன்.
ஸோ எத்தனால், இதோட நேம் இருந்தது எத்தனால். இப்படி தான் இது வந்துச்சு. இது நான் ஜஸ்ட் பேசிக்ஸ் ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். ஓரளவு ஐயூபேக்கில் நாலேஜ் இருக்கவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், இல்லைனா கொஞ்சம் புரியுறது கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு லிங்க் கீழே வைக்கிறேன், அந்த லிங்க்கை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மச் பெட்டர். பட் ஸ்டில் உங்களுக்கு ஆர்கானிக் நடத்தும் போது ஐயூபேக் எல்லாமே நான் நடத்தும் போது அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? இப்போதைக்கு இந்த பேசிக் நாலேஜ் போதும். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ். இந்த எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து உங்களுக்கு டேரெக்டாக என்ன செய்ய போகிறது இல்லை, உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகாது டேரெக்டாக, பட் நிறைய இடத்துல இன்டைரக்டாக யூஸ் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் ஆர்கானிக்கில் இந்த எலக்ட்ரானிக் எஃபெக்ட் ஒன்று. இந்த எலக்ட்ரானிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, த எஃபெக்ட் விச் இஸ் வேர் இந்த காம்பவுண்டில் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த எஃபெக்ட் இருக்கும். சிலது பர்மனண்ட்டாகவே இருக்கும், சில எஃபெக்ட் வந்து பர்மனண்ட்டாகவே இருக்கும் காம்பவுண்டில், சில எஃபெக்ட் டெம்பரவரியாக இருக்கும். சரியா? ஓகே, பர்மனண்ட்டாக இருக்கிற எஃபெக்ட் எதெல்லாம் அப்படின்னா, இண்டக்டிவ் எஃபெக்ட், அடுத்து மீசோமெரிக் ஆர் ரெசனன்ஸ் எஃபெக்ட். தேர்ட் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். டெம்பரவரியாக இருக்கிறது வந்து எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்டை பற்றி நம்ம படிக்க மாட்டோம், பிகாஸ் இட் இஸ் நாட் தட் மச் யூஸ்ஃபுல். நம்மளுக்கு அவ்வளோ யூஸ் ஆக போகிறது இல்லை 12th. ஸோ மெயினாக நம்மளுக்கு இண்டக்டிவ் மீசோமெரிக் எஃபெக்ட் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷனும் பேசிக்காக நான் செய்வேன் சொல்வேன். இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் மீசோமெரிக் எஃபெக்ட்னா என்ன, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வில் see about இண்டக்டிவ் எஃபெக்ட். சரியா? ஃபர்ஸ்ட் வில் see about இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, the effect due to electronegativity difference or polarity difference. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன், அப்புறம் இங்கே ஒரு ஆலஜன், எக்ஸுங்கிற ஒரு ஆலஜனுக்கு நான் என்ன செய்யணும், சிஎல்னு போடுறேன். சரி, இப்போ இங்கே நல்லா பாருங்கள், இங்கே கார்பன் இருக்குது, இங்கே குளோரின் இருக்குது. இது ரெண்டுத்துல எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? இதெல்லாம் நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. கார்பன், குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். இல்லைங்க, குளோரின் பதிலாக நான் ஃப்ளூரின் போடுறேன், அதெல்லாம் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஆலஜன்ஸ் எல்லாமே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ கார்பன் குளோரின் இருக்குன்னா, இங்கே எப்படி இந்த கார்பன் குளோரின் நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கும்? கார்பன் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கோம், குளோரின் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கோம், அது ரெண்டும் சேர்ந்து தான் இங்கே பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த குளோரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படிங்கிறதுனால இந்த கார்பனோட எலக்ட்ரானையும் அந்த குளோரினோட எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கா இந்த பாண்டில், இந்த 2 எலக்ட்ரானையும் அது பக்கம் என்ன செஞ்சுக்கும், இழுத்து வச்சுக்கும் குளோரின். ஏன் இழுத்து வச்சுக்குது? பிகாஸ் குளோரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படிங்கிறதுனால அது என்ன செய்யும், இந்த 2 எலக்ட்ரான், இந்த பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 எலக்ட்ரான் என்ன செஞ்சும் குளோரின் பக்கம் இழுத்து வச்சுக்கும். அப்போ எலக்ட்ரான் அது பக்கம் இழுத்து வச்சுக்கிறதுனால இதுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் கேரக்டர் வரும். பார்ஷியல் நெகட்டிவ். ஏங்க நம்ம ஃபுல்லாக நெகட்டிவ் போடலை? பிகாஸ் இந்த 2 எலக்ட்ரானையும் குளோரின் ஃபுல்லாக எடுத்துட்டு போகலை. 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த 2 எலக்ட்ரான் அது பக்கம் இழுத்து தான் வச்சுக்குது, ஃபுல்லாக எடுத்துட்டு போல. அப்போ இந்த 2 எலக்ட்ரானையும் குளோரின் அது பக்கம் இப்படி பக்கத்தில் எடுத்து வச்சுக்குது குளோரின் கிட்ட. அதனால எலக்ட்ரானை எடுத்து வச்சுக்கிறதா எலக்ட்ரான் நெகட்டிவ் தானே. ஸோ அப்போ குளோரின் வந்து பார்ஷியல் நெகட்டிவாக இருக்கும், கார்பன் வந்து எலக்ட்ரானை கொடுத்துருச்சு, ஸோ பார்ஷியல் பாசிட்டிவாக இருக்கும். புரியுதா? இப்போ சி எக்ஸ், இந்த எக்ஸுங்கிறது என்னதுன்னா ஹாலஜன், ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். அப்போ இந்த எக்ஸ் என்ன செய்யும், இந்த பாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரானை அது பக்கம் என்ன செஞ்சுக்கோங்க, இந்த ஹாலஜன் இழுத்து வச்சுக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாண்ட் இப்படி போகிறனால, வேற கலரில் காமிக்கிறேன், இந்த எலக்ட்ரான் இது எடுத்து வச்சுக்கிறதுனால இது பார்ஷியல் நெகட்டிவ். ஏன் இதுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் கிடைக்குது? பிகாஸ் எலக்ட்ரானை அது பக்கம் இழுத்து வச்சுக்கிறதுனால நெகட்டிவ். அப்போது அதுக்கு நெகட்டிவ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் கிடைச்சிரும். இப்போது நல்லா கவனிங்களேன், இப்போ இது ரெண்டுக்குள்ள காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸ் வந்து என்ன செய்யுது, இந்த கார்பன் கிட்ட எலக்ட்ரானை இழுத்துட்டு இருக்கு. அப்போ இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் போகுதுல, ஏன்னா இந்த எக்ஸ் வந்து என்ன செய்யுது, இந்த கார்பன் கிட்ட இருக்க எலக்ட்ரானை தான் அது பக்கம் இழுத்துட்டு இருக்கு. அப்போ இந்த கார்பன் என்ன செய்யும், இந்த கார்பன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை இழுக்கும். இப்போ நீங்க ஒரு கயிறு போட்டு இழுக்கிறீங்க அப்படின்னாலே ஒருத்தர் இழுக்கலுக்கு அப்படியே பின்னாடி இருந்து எல்லாருமே இழுத்துக்கிட்டு தானே வருவாங்க, கரெக்டா? இப்போ ஒருத்தர் வந்து இழுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4 பேர் இருக்காங்க, இங்க ஒருத்தர், இங்கே ஒருத்தர், இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 பேர் கயிறு கட்டி இழுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 1, இது 2, இது 3. இப்போ 3 வந்து இங்கே இது பக்கம் இழுக்கிறாங்கன்னா 2 வந்து என்ன செய்வாங்க, 1 கிட்ட இருந்து இழுப்பாங்க. அப்படியே தானே கண்டினியூஸாக அந்த இழுத்துக்கிட்டு தானே இருப்பாங்க கயிறை. அதே மாதிரி தான் இங்கே இப்போ இந்த எக்ஸ் வந்து என்ன செய்யுது, இந்த கார்பன் கிட்ட இருந்து எலக்ட்ரான் வாங்குது. அப்போ இந்த கார்பன் என்ன செய்யும், இந்த கார்பன் இருந்து எலக்ட்ரான் வாங்கும். இந்த கார்பன் என்ன செய்யும், இந்த கார்பன் கிட்ட இருந்து எலக்ட்ரான் வாங்கும். அப்போ பக்கத்தில் அப்படியே எலக்ட்ரான் செஞ்சுட்டே வாங்கிட்டே வருவாங்க. ஸோ அதனால இந்த கார்பனுக்கு இன்னும் பார்ஷியலான பாசிட்டிவ் சார்ஜ், இது இன்னும் ரொம்ப ரொம்ப பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ்.
இது 3 கார்பனுக்கு அப்புறம் இங்கே ஒரு 4 கார்பன் 5 கார்பன்லாம் இருந்துச்சுன்னா எஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ஒன்லி ஃபர்ஸ்ட் 3 கார்பன்ஸ்க்கு மட்டும் தான் என்ன செய்யும் அந்த எஃபெக்ட் இருக்கும். அப்புறம் 4th கார்பன் 5th கார்பன்லாம் போக போக அந்த எஃபெக்ட் என்ன செய்யாது அந்த அளவுக்கு இருக்காது. பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. திஸ் இஸ் அ டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட் எஃபெக்ட். திஸ் இஸ் அ டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட் எஃபெக்ட் அப்படின்னா அர்த்தம் டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கு. 1 2 3 3 கார்பன் வரைக்கும் தான் அந்த எஃபெக்ட் இருக்கும். அடுத்து 4 கார்பன்லாம் போகும்போது ரொம்ப அந்த எஃபெக்ட் என்ன செஞ்சிடும் கம்மியாயிரும். இப்போ ஒரு 20 பேர் கையில் இழுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு 4-5 பேர் தான் நல்லா எழுதிட்டு இருப்பான். பின்னாடி போக போக என்ன ஆயிரும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு சும்மா அவங்க பிடிச்சிருக்க மாதிரி என்ன செய்யும் நம்மளுக்கு இருக்கும். அது மாதிரி தான் இங்கேயும் நம்மளுக்கு என்ன செய்யுது டிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி என்ன செய்து இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 கார்பன் வரைக்கும் தான் அந்த எஃபெக்ட் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். இப்போ இதுல வந்து இந்த நான் 3 கார்பன் சொல்றேன் உங்க புக்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா காமா கார்பன் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த எக்ஸ் இருக்குல்ல இது வந்து ஹாலஜன். இந்த ஹாலஜனுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கார்பன் சரியா இந்த எக்ஸுக்கு பக்கத்துல அட்டாச் ஆயிருக்க ஃபர்ஸ்ட் கார்பனை ஆல்பா கார்பன் சொல்லுவாங்க. அடுத்த கார்பனை பீட்டா கார்பன் சொல்லுவாங்க. அடுத்த கார்பன் காமா கார்பன் சொல்லுவாங்க. ஸோ இந்த காமா கார்பன் வரைக்கும் தான் அந்த எஃபெக்ட் இருக்கும். அடுத்து போக போக அந்த எஃபெக்ட் இருக்காது. சரியா திஸ் இஸ் ஆல்பா பீட்டா காமா. இந்த காமாக்கு அப்புறம் அந்த எஃபெக்ட் என்ன செய்யாது இருக்காது. சரியா இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து 2 விதமா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று பிளஸ் ஐ எஃபெக்ட் பிளஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட், இன்னொன்று மைனஸ் ஐ எஃபெக்ட் மைனஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட். பிளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கும். மைனஸ் ஐ எஃபெக்ட்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும். இப்போ சொன்னேன்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங்னா நம்ம என்ன அர்த்தம் அது பக்கம் எலக்ட்ரானை இழுத்து வச்சுக்கும். இப்போ இந்த எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த எக்ஸ் என்ன செஞ்சிச்சு கார்பன் கிட்ட இருந்து எலக்ட்ரான் அது பக்கம் இழுத்து வச்சுக்குது. ஸோ இது மைனஸ் ஐ எஃபெக்ட் மைனஸ் ஐ. இதே ஒரு சில குரூப் வந்து என்ன செய்யும்னா எலக்ட்ரானை கொடுக்கும். இப்போ ஒரு கார்பன் ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மெட்டல் என்ன செய்யும் மெட்டல் அது பக்கம் எலக்ட்ரானை இழுத்து வச்சுக்கணும்னு நினைக்காது. மெட்டல் வந்து எலக்ட்ரானை கொடுக்கணும்னு நினைக்கும். அப்போ இந்த மெட்டல் வந்து என்ன செய்யும்னா கார்பனுக்கு எலக்ட்ரானை இங்கே பாருங்க ஜூம் பண்ண முடியாது. ஓகே இந்த எக்ஸ் என்ன செய்யுது இந்த கார்பன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்குது. ஸோ இழுக்குது அது பக்கம் இழுத்து வச்சுக்குது. பட் இந்த மெட்டல் என்ன செய்யும் அப்படின்னா கார்பனுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். இது பக்கம் கார்பன் பக்கம் கொடுக்கும். அப்போ கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜும் மெட்டலுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் கிடைக்கும். ஏன் பிகாஸ் எலக்ட்ரானை யார்கிட்ட கொடுக்குறாங்க கார்பன் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ எலக்ட்ரான் கார்பனுக்கு வரும்போது நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்சிரும். பட் மெட்டலுக்கு என்ன செய்யும் பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். எப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடைக்கும் தெரியுமா எலக்ட்ரான் வந்து யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு நெகட்டிவ். எலக்ட்ரானை யார் வந்து கெயின் பண்றாங்களோ யார் வாங்குறாங்களோ அவங்க நெகட்டிவ். எலக்ட்ரான் யார் கொடுக்குறாங்களோ யார் எலக்ட்ரானை லூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். இதுதான் பேசிக். இப்போ இங்கே மெட்டல் வந்து எலக்ட்ரான் என்ன செய்யும் கார்பன் கிட்ட கொடுக்கும். அப்போ மெட்டல் கொடுக்குறனால எலக்ட்ரானை லூஸ் பண்றனால பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பார்ஷியல் பாசிட்டிவ். இதே கார்பன் கிட்ட எலக்ட்ரான் வருது கார்பன் வாங்கி வச்சுக்குது. அப்போ அது வந்து என்ன இருக்கும் பார்ஷியல் நெகட்டிவ். புரியுதா எலக்ட்ரான் யார்கிட்ட போதோ அவங்க நெகட்டிவ் யார் எலக்ட்ரானை கொடுக்குறாங்களோ அவங்க பாசிட்டிவ். அப்போ இது வந்து என்னதுன்னா பிளஸ் ஐ எஃபெக்ட். ஏன்னா இப்போ இங்கே பாருங்க இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மெட்டல் என்ன செய்யும் அப்படின்னா இந்த கார்பனுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ மெட்டல் வந்து பார்ஷியல் பாசிட்டிவ் கார்பன் வந்து என்ன செய்யும் பார்ஷியல் நெகட்டிவ். ஏன்னா கார்பன் கிட்ட எலக்ட்ரான் என்ன செய்து வருது அதனால பார்ஷியல் நெகட்டிவ். இப்போ இது வந்து என்னன்னா பிளஸ் ஐ எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளஸ் ஐ எஃபெக்ட்னு சொல்லுவோம். அப்போ மைனஸ் ஐ எஃபெக்ட்னா என்ன செய்யறாங்க எலக்ட்ரானை வாங்கி வச்சுக்கிறாங்க அவங்க. பிளஸ் ஐ எஃபெக்ட்னா என்ன செய்யறாங்க எலக்ட்ரானை கொடுக்குறாங்க கார்பனுக்கு எலக்ட்ரானை கொடுக்குறாங்க. அதான் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இதனால என்ன உங்களுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் வேற கலர் எழுதுறேன். மைனஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பேசிசிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதே பிளஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிட்டி கம்மியாயிரும் பேசிசிட்டி என்ன ஆயிரும் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிரும். ஓகே சரியா நல்லா பாருங்க மைனஸ் ஐ எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பேசிசிட்டி கம்மியாயிரும். ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் ஐ எஃபெக்ட் இருந்தால் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் ஐ எஃபெக்ட் இருந்தால் பேசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இங்கே தப்பா எழுதியிருக்கேன் பேசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரியா அப்போ மைனஸ் ஐ எஃபெக்ட் இருந்தால் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பிளஸ் ஐ எஃபெக்ட் இருந்தால் பேசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மைனஸ் ஐ எஃபெக்ட் எந்தெந்த குரூப்லாம் காட்டும் மைனஸ் ஐ எஃபெக்ட் என்னென்ன குரூப்லாம் காட்டும் OH NO2 NH2 CHO COOH இந்த மாதிரி குரூப் எல்லாமே மைனஸ் ஐ எஃபெக்ட் காட்டும். பிளஸ் ஐ எஃபெக்ட் என்னென்ன குரூப்லாம் காட்டும்னா அல்கைல் குரூப் CH3 CH2 CH3 அல்கைல் மீத்தைல் ஈத்தைல் அப்புறம் டைமித்தைல்
அப்புறம் இந்த மாதிரி டெர்ஷரி பியூட்டைல், ஐசோப்ரோபைல், டெர்ஷரி பியூட்டைல், இந்த மாதிரி குரூப் எல்லாமே என்ன செய்யும் நம்மளுக்கு ப்ளஸ் ஐ எஃபெக்டை காட்டும். சரியா? ஸோ மைனஸ் ஐ எஃபெக்ட்டுக்கு இதெல்லாம் சும்மா நான் ஒரு 5-6 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் மைனஸ் ஐ எஃபெக்ட்டுக்கு. அது மாதிரி ப்ளஸ் ஐ எஃபெக்ட்டுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மீத்தாக்சி, OCH3, OC2H5, இந்த மாதிரி மீத்தாக்சி, ஈத்தாக்சி, ஆக்சிஜன் கண்டெய்னிங் அல்கைல் குரூப்ஸ் என்ன செய்யும் நம்மளுக்கு ப்ளஸ் ஐ எஃபெக்டை காட்டும். இது எல்லாமே ப்ளஸ் ஐ, இது எல்லாமே மைனஸ் ஐ. சரியா? இப்போ ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட, CH3, CH2, Cl, ஹாலஜன்ஸ் எல்லாமே மைனஸ் ஐ குரூப். சரியா? குளோரின், ஃப்ளூரின், இது எல்லாமே மைனஸ் ஐ குரூப். CH3, CH2, Cl, அதே CH3, CH2, CH3, இது ரெண்டுத்துல எதுக்கு அசிடிட்டி அதிகமாக இருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இது காம்பவுண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இது காம்பவுண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இது காம்பவுண்ட் பின்னு வச்சுக்கலாம். இப்போ காம்பவுண்ட் ஏ காம்பவுண்ட் பி கம்பேர் பண்ணும்போது எதுக்கு அசிடிட்டி அதிகம்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே நல்லா பாருங்க, இங்கே குளோரின் இருக்கு. குளோரின் இஸ் அ மைனஸ் ஐ எஃபெக்ட் குரூப். ஏன்னா இங்கே பாருங்க குளோரின் நான் இங்கே கொடுத்துருக்கேன், மைனஸ் ஐ எஃபெக்ட்ல கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஸோ அப்போ குளோரின் வந்து என்னது மைனஸ் ஐ குரூப். அதை நம்ம எழுதி வச்சுக்கலாம். குளோரின் வந்து என்னது இந்த இடத்துல மைனஸ் ஐ. அதே இது இந்த இடத்துல CH3 இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே CH3 CH2, இங்கேயும் CH3 CH2, இது ரெண்டும் சேம், பிரச்சனை இல்லை. பட் இங்கே குளோரின் வந்து மைனஸ் ஐ, பட் இங்கே CH3 எதில் வருது? CH3 வந்து எதில் வரும்? ப்ளஸ் ஐயில் வருது. ஸோ அப்போ இங்கே CH3 இஸ் அ ப்ளஸ் ஐ குரூப். இப்போ எதுக்கு அசிடிட்டி அதிகம்னு கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன்? அசிடிட்டிக்கு பாருங்க, மைனஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாக இருந்தால் அசிடிட்டி அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ மைனஸ் ஐ எஃபெக்ட் யார்கிட்ட இருக்குது? குளோரின் கிட்ட இருக்குது. ஸோ அப்போ குளோரின் மைனஸ் ஐ இருக்கிறனால இதுக்கு தான் அசிடிட்டி எதுக்கு என்னவா இருக்கும்? அசிடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வரும். சரியா? ஓகே, இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். நம்ம இன்னும் மீசோமெரிக் எஃபெக்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியா? இதுதான் இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட்னா புரிஞ்சுல, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கறனால, இங்கே கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கறனால ஹாலஜன் கிட்ட எலக்ட்ரான்ஸ்லாம் போகுது. ஸோ நெகட்டிவ், கார்பனுக்கு பாசிட்டிவ். இது மைனஸ் ஐ எஃபெக்ட். ப்ளஸ் ஐ எஃபெக்ட் என்ன சொன்னோம்? கார்பனுக்கும் ஒரு மெட்டல் இருக்கும் போது என்ன செய்யும்? மெட்டல் வந்து எலக்ட்ரானை கார்பனுக்கு டொனேட் பண்ணும். அப்போ கார்பன் இந்த இடத்துல நெகட்டிவ் ஆயிரும், மெட்டல் பாசிட்டிவ் ஆயிரும். இது வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ மைனஸ் எஃபெக்ட்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் ஐ எஃபெக்ட்னா பேசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னா, மீசோமெரிக் எஃபெக்ட் மினிட். ஓகே, மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் ரெசனன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசனன்ஸ்னா என்ன? ரெசனன்ஸ் அப்படின்னா டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். இப்போ இங்கே இண்டக்டிவ் எஃபெக்ட் நான் சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்ல மாதிரி, இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து சிக்மா பாண்ட்ஸ்க்கு நடுவில் தான் இந்த எஃபெக்டே இருக்கும். ஒன்லி த்ரூ சிக்மா பாண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்மா பாண்ட்ஸ்னா சிங்கிள் பாண்ட்ஸ், ஃபுல்லாக சிங்கிள் பாண்ட்ஸ்க்கு நடுவில் தான் இந்த இண்டக்டிவ் எஃபெக்டே இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல எல்லாமே சிங்கிள் பாண்டு தான் நான் போட்டேன். எங்கேயுமே நான் டபுள் பாண்டே போடல, எல்லா இடத்துலையுமே சிங்கிள் பாண்ட் தான் போட்டேன். பட் ரெசனன்ஸ் எஃபெக்ட், மீசோமெரிக் எஃபெக்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். பை எலக்ட்ரான்ஸ்னா அர்த்தம் டபுள் பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ கண்டிப்பாக ரெசனன்ஸ்க்கு என்ன வேணும்? டபுள் பாண்டு வேணும். ஸோ எங்கெல்லாம் ரெசனன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது? நல்லா பாருங்க, இங்கே என்ன இருக்குன்னா அல்டர்னேட்டிவ் டபுள் அண்ட் சிங்கிள் பாண்ட்ஸ். அதாவது ஒரு டபுள் பாண்ட், அப்புறம் ஒரு சிங்கிள் பாண்ட், அப்புறம் ஒரு டபுள் பாண்ட், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு காம்பவுண்டில் ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு டபுள் பாண்ட், இந்த மாதிரி மாற்றி இருந்துச்சுன்னா அங்கே ரெசனன்ஸ் நடக்கும், மீசோமெரிக் எஃபெக்ட் இருக்கும். தென் செகண்ட் கேஸ், ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு நெகட்டிவ் சார்ஜ். நல்லா பாருங்க, அதாவது டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், இந்த மாதிரி மாற்றி இருந்தாலும் அங்கேயும் ரெசனன்ஸ் நடக்கும். அதே ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இந்த மாதிரி இருந்தாலும் அங்கே ரெசனன்ஸ் நடக்கும். தென் ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இங்கேயும் ரெசனன்ஸ் நடக்கும். தென் ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு ஃப்ரீ ரேடிக்கல், இந்த இடத்துல என்ன செய்யும்? நம்மளுக்கு ரெசனன்ஸ் நடக்கும். அப்புறம் ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், அப்புறம் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். லோன் பேர்னா அர்த்தம் ரெண்டு எலக்ட்ரான் வந்து பாண்டிங் இன்வால்வ் ஆகாமல் தனியாக இருக்கும், அதான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்பயே ரெசனன்ஸ் நடக்கும். ஸோ டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் மாற்றி இருந்தால் ரெசனன்ஸ் நடக்கும். ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் ரெசனன்ஸ் நடக்கும். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் ரெசனன்ஸ் நடக்கும். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், ஒரு ரேடிக்கல், ஃப்ரீ ரேடிக்கல் இருந்தால் ரெசனன்ஸ் நடக்கும். அடுத்து டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தாலும் ரெசனன்ஸ் நடக்கும். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இதில் ரெசனன்ஸ் நடக்குமா நடக்காதான்னு சொல்லுங்கள். CH2 double bond single CH double bond CH2. 2-3 எக்ஸாம்பிள் எழுதுறேன்.
இந்த 3 கேஸில் எந்த கேஸில் ரெசனன்ஸ் நடக்கும்னு பார்க்கலாம். நல்லா பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், இல்லைன்னா நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ், இது எல்லாமே 5 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது பார்த்தீங்களா? டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், இந்த கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், அப்போ இந்த இடத்துல ரெசனன்ஸ் நடக்கும். செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், அப்புறம் டபுள் பாண்டை காணும். இங்கே சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், டபுள் பாண்டை, அதாவது பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவாக இல்லை, இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், அப்புறம் ஒரு டபுள் பாண்டை காணும். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அடுத்து இருந்தால் தான் ரெசனன்ஸ் நடக்கும். பட் இங்கே டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்டை காணும். ஸோ இங்கே ரெசனன்ஸ் நடக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், இன்னொரு சிங்கிள் பாண்ட், அப்புறம் தான் டபுள் பாண்ட் இருக்குது. இங்கேயே ரெசனன்ஸ் நடக்காது. நம்மளுக்கு டபுள் பாண்ட் வேணும், சிங்கிள் பாண்ட் வேணும், அப்புறம் டபுள் பாண்ட் இருக்கணும், அப்போ தான் ரெசனன்ஸ் நடக்கும். பட் இங்கே டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்கனால இங்கே ரெசனன்ஸ் நடக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஸில் மட்டும் தான் ரெசனன்ஸ் நடக்கும். எப்படி நடக்கும்? இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இது எப்படி ரெசனன்ஸ் எழுதலாம்? CH2 சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH2 மைனஸ். எதுக்கு நம்ம இப்படி எழுதியிருக்கோம்? நல்லா பாருங்க, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இதுதான் ரெசனன்ஸ். டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் சொன்னேன்ல, பை எலக்ட்ரான்ஸ் அந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, அது வந்து டீலோக்கலைஸ்னா ஒரு இடத்துல இல்லாமல் இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே இருக்க டபுள் பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இங்கே நம்மளுக்கு டபுள் பாண்ட் வரப்போகுது. ஸோ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன், டபுள் பாண்டு. சரியா? தென் இந்த இருக்க ஒரு பாண்ட் வந்து என்ன செய்யுது, இந்த கார்பனுக்கு போகுது. ஸோ பாண்ட் எப்பெல்லாம் ஷிஃப்ட் ஆகுதோ அப்போ உங்க நெகட்டிவ் சார்ஜ் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே பாண்ட் வந்து இந்த கார்பனுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகிறனால இந்த கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் வருது. சரியா? ஸோ திஸ் இஸ் தி ரெசனன்ஸ். இப்போ மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னா இதே ரெசனன்ஸ் மாதிரியே தான் இருக்கும் போது மீசோமெரிக் எஃபெக்ட் இது வந்து என்னன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பென்சின் ரிங். இப்போ இந்த பென்சின் ரிங்லேயும் ரெசனன்ஸ் இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரெசனன்ஸ் பென்சின் ரிங் தான். இங்கே பாருங்க, பென்சின் ரிங்ல எப்படி ரெசனன்ஸ் இருக்கு, இது ஒரு டபுள் பாண்ட், அடுத்து இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட். நல்லா பாருங்களேன், இது டபுள் பாண்டு, அடுத்து இது சிங்கிள் பாண்டு, அடுத்து இது டபுள் பாண்டு, அடுத்து ஒரு சிங்கிள் பாண்டு, அப்புறம் டபுள் பாண்டு, அப்புறம் சிங்கிள் பாண்ட். பென்சின் ரிங் இப்படி தானே இருக்கு. இது டபுள் பாண்ட், இது டபுள் பாண்ட், இது டபுள் பாண்ட். இப்போ பாருங்க, இது டபுள் பாண்டு, அடுத்து ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கு, அப்புறம் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ ரெசனன்ஸ் இங்கே நடக்கும். டபுள் சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் சிங்கிள் மாற்றி மாற்றி இருக்கு. ஸோ பென்சின் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரெசனன்ஸ். இப்போ இந்த பென்சின் ரிங் வச்சு தான் நம்ம மீசோமெரிக் எஃபெக்ட் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 விதமான மீசோமெரிக் எஃபெக்ட் இருக்கு. ஒன்று +M, இன்னொன்று -M. +M அப்படின்னா இட் டொனேட்ஸ் எலக்ட்ரான் டு த பென்சின் ரிங். அதே -M எஃபெக்ட் அப்படின்னா அப்பப்போ டேப் இப்படி தான் இருக்குது. ஓகே, -M எஃபெக்ட் அப்படின்னா இட் அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த பென்சின் ரிங். நல்லா பாருங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது ஒரு எக்ஸாம்பிள். OH இருக்குங்க, இங்கே CHO இருக்கு. இப்போ இந்த OHக்கு மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். லோன் பேர்னா என்னது, எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கும். சரியா? அப்போ இங்கே லோன் பேர் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கனால இது என்ன செய்யும் அப்படின்னா, அதை இங்கே கொடுத்து இந்த மாதிரி பென்சின் ரிங்க்கு கொடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே மாதிரி எப்போல்லாம் இந்த இதில் லோன் பேர் இருக்கோ அது என்ன செய்யும் அப்படின்னா பென்சின் ரிங்க்கு எலக்ட்ரானை கொடுத்து ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்போல்லாம் இங்கே இந்த பென்சின் ரிங்கில் ஒரு குரூப் இருக்குது, அதில் லோன் பேர் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அது என்ன செய்யும், உள்ள பென்சின் ரிங்க்கு எலக்ட்ரானை கொடுக்கும். பட் இந்த CHO இருக்கு பாருங்களேன், இந்த CHOல டபுள் பாண்ட் இருக்கு, C டபுள் பாண்ட் O இருக்கு. இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரானை உள்ள கொடுக்காது, பென்சின் ரிங்ல இருந்து எலக்ட்ரானை எடுக்கும். நல்லா பாருங்க, லோன் பேர் இருக்கும்போது உள்ள எலக்ட்ரானை கொடுக்குது, பென்சின் ரிங்க்கு கொடுக்குது கீழே. பட் இந்த டபுள் பாண்ட் இருக்கும்போது இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த டபுள் பாண்ட் இருக்கா, C டபுள் பாண்ட் O, இது மாதிரி டபுள் பாண்ட் இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா இது பென்சின் ரிங்ல இருந்து எலக்ட்ரான் எடுக்கும். எப்படி எடுக்கும், இந்த டபுள் பாண்டை வெளியே எடுத்து இந்த பாண்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணும். ஸோ இது என்ன செய்யுது, பென்சின் ரிங்ல இருந்து எலக்ட்ரானை கீழே இருந்து எடுக்குது. ஸோ கீழே இருந்து எலக்ட்ரானை எடுத்துச்சுன்னா இது -M குரூப். அதே இது இந்த ஓல இருக்க லோன் பேர் என்ன செய்யும் அப்படின்னா பென்சின் ரிங்க்கு எலக்ட்ரானை கீழே கொடுக்கும், இது கீழே கொடுக்குது. ஸோ கீழே கொடுத்தா இது +M குரூப், இது +M எஃபெக்ட். இது என்ன செய்யும், இந்த மாதிரி இந்த லோன் பேர் என்ன செய்யுது, லோன் பேரை பென்சின் ரிங்க்கு கீழே கொடுக்குது. ஸோ கொடுக்கறனால +M. ஆனால் இந்த CHO என்ன செய்யும், கீழே இருக்க எலக்ட்ரானை பென்சின் ரிங்லேருந்து மேலே எடுக்குது. ஸோ இது -M குரூப். சரியா? எப்படி +M -M ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது +M குரூப்,
அதே டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது -m குரூப். சரியா? எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். OH, NH2, அப்புறமா OCH3, Cl. இது எல்லாத்துலேயுமே நோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகாது. பட் இப்போ நீங்கள் 12th லெவலுக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? இப்போ இந்த OH, NH2, OCH3, Cl இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன செய்யும்? பென்சின் ரிங்க்கு எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ +m. பட் இந்த குரூப் இருக்குது பாருங்கள். CHO, CO, NO2 இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க. COOH இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கும். எப்படி இருக்கும்? இப்போ CHO எடுத்துக்கிட்டிங்கன்னா C டபுள் பாண்ட் OH இருக்கும். CO எடுத்துக்கிட்டிங்கன்னா C டபுள் பாண்ட் O இருக்கும். NO2 எடுத்துக்கிட்டிங்கன்னா N டபுள் பாண்ட் O இருக்கும். இப்போ இது எல்லா கேஸ்லையுமே டபுள் பாண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட். இந்த மாதிரி குரூப்பில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது என்ன குரூப்பாக இருக்கும்? -m எஃபெக்டாக இருக்கும். சரியா? இப்போ இங்கேயும் அதே தான். -m எஃபெக்ட் இருந்தால் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். +m எஃபெக்ட் இருந்தால் பேசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அங்கே பார்த்தோம்ல -i+i அதே கதை தான். இங்கே -m எஃபெக்ட் இருந்தால் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். +m எஃபெக்ட் இருந்தால் பேசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். NO2 இங்கே OH இருக்கு, இங்கே OH இருக்கு. இங்கே வந்து என்ன வச்சுக்கலாம்? குளோரின். சரி, குளோரின் இல்லை. இங்கே வந்து OCH3 வச்சுக்கிறேன். இங்கே வெறும் OH இருக்கு. இந்த 3 கேஸில் பாருங்கள். இது இந்த 3ல எது அசிடிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இந்த 3லையுமே OH காமனாக இருக்குது. அப்போ இந்த OH வச்சு நம்மளால் எதுவுமே கன்க்ளூட் பண்ண முடியாது. விட்டுருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா யார் இருக்கா? இங்கே NO2 இருக்குது, இங்கே OCH3 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லாமல் இருக்குது. இப்போ இது என்னென்ன குரூப்னு கண்டுபிடிங்க. இந்த NO2 என்ன குரூப்பு? இட் இஸ் அ -m குரூப். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. NO2 என்ன குரூப்பு? இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். NO2 இஸ் அ -m குரூப். அப்போ NO2 வந்து -m. OCH3 என்ன குரூப்? இங்கே கொடுத்துருக்கேன்னா OCH3 வந்து என்னது? +m குரூப். அப்போ OCH3 என்னது? நம்மளுக்கு +m குரூப். OCH3 +m. பட் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ நோ எஃபெக்ட். தேர்ட் காம்பவுண்டில் எதுவுமே இல்லை. ஸோ நோ எஃபெக்ட். இப்போ இந்த 3ல எதுக்கு அசிடிட்டி அதிகமாக இருக்கும்? நம்மளுக்கு தெரியும் -m எஃபெக்ட் இருந்தால் அசிடிட்டி அதிகமாக இருக்கும். அதான் நீங்கள் சொன்னேன். -m எஃபெக்ட் இருந்தால் அசிடிட்டி அதிகமாக இருக்கும். மைனஸ்னாலே அசிடிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த காம்பவுண்டுக்கு தான் நம்மளுக்கு அசிடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதை ஏன்னு வச்சுக்கலாம். இது A, இது B, இது C. அப்போ ஏக்கு தான் அதிகமாக இருக்கும். இது +m எஃபெக்ட் இருக்குது. +m இருந்துச்சுன்னா என்ன ஆகும் சொல்லியிருக்கேன்? பேசிசிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அசிடிட்டி கம்மியாயிரும்னு அர்த்தம். +mல வந்து பேசிசிட்டி தான் அதிகமாக இருக்கும், அசிடிட்டி கம்மியாயிரும். அப்போ Bல வந்து அசிடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ Cல எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. அப்போ செகண்ட் வந்து யார் தான் இருப்பா? C இருப்பாங்க. லாஸ்ட் B. ஏன் லாஸ்ட் B? பிகாஸ் +m இருந்தால் பேசிசிட்டி தான் அதிகமாக இருக்கும், அசிடிட்டி ரொம்ப கம்மியாயிரும். சரியா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபைன். இன்னும் ஒரு விஷயம் இதில் நான் சொல்லணும். இந்த மீசோமெரிக் எஃபெக்ட் கான்செப்ட்லேயே let me choose இதில் எக்ஸ்ட்ரா போர்டு எடுக்க முடியுமா? 1 minute. ஓகே, லாஸ்ட் வருது. ஓகே ஃபைன், நாட் அ ப்ராப்ளம். சரி, இவ்வளோ நேரம் பிளாக்ல பார்த்து திடீர்னு ஒயிட் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கா? எனக்கு அப்படி தான் இருக்கு. சரி, இப்போ இதில் பாருங்க. இந்த +m -mல இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த +m குரூப்லாம் வந்துச்சுன்னா அது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்னு சொல்லுவாங்க. இதான் நீங்கள் எல்லாமே 11th படிச்சிருக்கீங்க. அதனால தான் நான் வந்து மேலோட்டமாக சொல்கிறேன். சரியா? -m குரூப் வந்துச்சுன்னா அது மெட்டா டைரக்டிங் குரூப். மெட்டா டைரக்டிங் குரூப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து OH இருக்கு, இன்னொரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன், NO2 எடுத்துக்கிறேன். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த OH வந்து என்ன குரூப்பு? இட் இஸ் அ +m குரூப். ஏன்னா ஓக்கு மேலே லோன் பேர் இருக்கும். ஸோ லோன் பேர் அது வந்து பென்சின் ரிங்கில் கொடுக்கும். ஸோ இந்த OH இஸ் அ +m குரூப். பட் NO2 என்ன குரூப்பு? -m குரூப். கரெக்டா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல? OH வந்து +m, NO2 வந்து என்னது? -m. இப்போ நல்லா பாருங்க. +m குரூப் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்படின்னா இது என்ன செய்யும்? ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் தான் என்ன செய்யும்? சப்ஸ்டிடியூண்ட்டாக உட்கார வைக்கும். ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்னா அந்த இப்போ +m குரூப் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் தான் சப்ஸ்டிடியூண்ட்டாக உட்கார வைக்கும். மெட்டா அது -m குரூப் இருந்துச்சுன்னா NO2ங்கிறது -m. ஸோ -m குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா மெட்டா பொசிஷனில் என்ன செய்யும் அப்படின்னா உட்கார வைக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆர்த்தோ பொசிஷன், பேரா பொசிஷன், மெட்டா பொசிஷன் என்னன்னு தெரியணும். கரெக்டா? அது தெரியாமல் நம்மளால என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. இப்போ இது பென்சின் ரிங்ல இங்கே OH இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இதுதான் சப்ஸ்டிடியூயன்ட். OHங்கிறது இங்கே சப்ஸ்டிடியூயன்ட். இப்போ இந்த OH பொறுத்து தான் நான் ஆர்த்தோ மெட்டா பேரா சொல்ல போகிறேன். எப்போதுமே இதுதான் ஆர்த்தோ, இதுதான் மெட்டா, இதுதான் பேரான்னு நீங்கள் படிக்கக்கூடாது. இங்கே OH இருக்கா, இந்த OHக்கு பக்கத்தில் இருக்க பொசிஷன் ஆர்த்தோ பொசிஷன். நல்லா பாருங்க, OH இதுதான். ஸோ OH பக்கத்தில் யார் இருக்கா, இதுவும் தான் பக்கத்தில் இருக்கு. ரெண்டு சைடுமே பார்க்கணும். இந்த OHக்கு பக்கத்தில் யார் இருக்கா, இங்கேயும் இருக்காங்க, இங்கேயும், இது ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஆர்த்தோ பொசிஷன். மெட்டானது ஆர்த்தோக்கு அப்புறம் இருக்கிற ரெண்டு மெட்டா. அப்போ இது ரெண்டும் மெட்டா, இதுவும் மெட்டா பொசிஷன், இதுவும் மெட்டா பொசிஷன். இந்த OHக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பேரா பொசிஷன். இன்னும் ஒரு வாட்டி சொல்றேன், இங்க OH தான் சப்ஸ்டிடியூயன்ட். இந்த OH பக்கத்துல யார் இருக்கா, இவங்களும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆர்த்தோ. ஆர்த்தோக்கு அப்புறம் இருக்க ரெண்டுமே மெட்டா. அப்ப இது ரெண்டும், இதுவும் மெட்டா. அந்த OHக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா, இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க பேரா. அப்ப எப்படி எழுதலாம், என்னெல்லாம் பாருங்க. ஸோ இது OH பக்கத்துல இதுவும் நம்மளுக்கு யாரு, ஆர்த்தோ. ஆர்த்தோக்கு அப்புறம் யார் இருக்கா, இவங்களும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மெட்டா. OHக்கு ஆப்போசிட்ல இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க பேரா. எப்போதுமே இதான் ஆர்த்தோ மெட்டா பேரான்னு சொல்ல முடியாது. இப்போ நான் இதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ NO2 இங்க இருக்கு. இப்போ இந்த NO2 பொறுத்து தான் ஆர்த்தோ மெட்டா பேரா நீங்க சொல்லணும். அங்க OH இருந்துச்சு, இப்போ இங்க NO2 இருக்கு, அவ்வளவுதான். அப்போ NO2க்கு பக்கத்துல இருக்க ரெண்டும் ஆர்த்தோ, அடுத்து மெட்டா, அடுத்து பேரா. அதாவது OH தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. OHக்கு பதிலா இங்க NO2 கொடுத்துருக்கேன், சரியா? இப்போ இந்த NO2வை நீங்க நினைச்சுக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த NO2 பக்கத்துல யார் இருக்கா, இவங்களும் பக்கத்துல இருக்காங்க. NO2க்கு அடுத்து யார் இருக்கா, இந்த NO2க்கு அடுத்து இதுவும் இருக்கு. ஸோ இது ரெண்டும் ஆர்த்தோ. இந்த இடத்துல ஆர்த்தோக்கு அப்புறம் யார் இருக்கா, இவங்களும் இருக்காங்க. இது ரெண்டும் மெட்டா. அப்புறம் NO2க்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா, பேரா. எப்போதுமே ஆப்போசிட்ல இருக்கிறது பேரா, சரியா? அப்ப NO2க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பேரா. இது ரொம்ப ஈஸி, முடிஞ்சா. தென் NO2 பக்கத்துல யார் இருக்கா, இதான் NO2 அட்டாச் ஆயிருக்கு கார்பன். அப்ப இந்த கார்பன் பக்கத்துல இருக்கு. ஸோ இது ஆர்த்தோ. மீதி இருக்க ரெண்டு இதுவும் மெட்டா. இது மெட்டா, இதுவும் மெட்டா, சரியா? கிளியர்? இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்ல போறீங்க. என்ன செஞ்சிருக்கோம், நான் இது என்ன செஞ்சிருக்கேன், இங்க ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் போட்டிருக்கேன். இப்போ இந்த சப்ஸ்டிடியூயன்ட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி நீங்க என்ன செய்யணும், ஆர்த்தோ மெட்டா பேரா சொல்லணும். இந்த பொசிஷன் ஆர்த்தோவா மெட்டாவா பேராவா, இந்த டைம் 52.12 இந்த டைமை நீங்க மென்ஷன் பண்ணி, இங்க நான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, இந்த கார்பன், இந்த CHO பொறுத்து இது ஆர்த்தோவா மெட்டாவா பேராவா அப்படிங்கிறத நீங்க சொல்லணும், சரியா? ஓகே, இப்போ ஆர்த்தோ மெட்டா பேரா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த OH இருக்குல்ல, இங்க OH இருக்கு. அப்போ இதுதான் ஆர்த்தோ பொசிஷன், இதுதான் மெட்டா பொசிஷன், இதுதான் பேரா பொசிஷன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இங்க +M குரூப் இருந்துச்சுன்னா ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் தான் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். இப்போ நான் இது ஒரு ரியாக்ஷன், நைட்ரேஷன் ரியாக்ஷன் பண்றேன்னு வச்சுக்கலாம். நைட்ரேஷனா NO2 குரூப்பே ஆட் ஆக போகுது. அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன், இந்த லெக்சர்லேயே நான் பின்னாடி சொல்லிக் கொடுப்பேன். பட் இப்போதைக்கு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். NO2 குரூப்பை ஆட் பண்ண போறேன். இந்த NO2 குரூப் எங்க போகும் அப்படின்னா, OH. இந்த NO2 குரூப் ஆர்த்தோ பொசிஷன். இது ஆர்த்தோவா, இங்க போகலாம். இல்லனா பேரா, இந்த இடத்துல பேரானா இது. ஸோ இதுல போய் என்ன செய்யும், உட்காரும். நல்லா பாருங்க, இந்த OHங்கிறது +M. ஸோ +M என்ன செய்யும், ஆர்த்தோ பேரான்னு சொல்லிட்டேன். அப்போ ஆர்த்தோ பொசிஷன்ல போய் NO2 உட்காரும், இல்லைன்னா பேரா பொசிஷன்ல போய் NO2 உட்காரும். ஸோ இந்த NO2 எங்க போய் உட்காந்துருக்கு, ஆர்த்தோ இல்லைன்னா பேரால உட்காரும். இதே இந்த NO2ங்கிறது என்னது, -M குரூப். ஸோ -M குரூப் நீங்க என்ன செய்றீங்க, நைட்ரேஷன். இதே நைட்ரேஷன் தான் நம்ம பண்றோம். இதே நைட்ரேஷன் அர்த்தம், NO2 குரூப்பை ஆட் பண்ண போறோம். இப்போ இந்த NO2, இப்போ இங்க NO2 எங்க சேர்ந்துச்சு, ஆர்த்தோலையும் பேராலையும் சேர்ந்துச்சு. பட் இந்த NO2 எங்க போய் சேரும் அப்படின்னா, இந்த மெட்டா பொசிஷன்ல போய் சேரும். ஏன் மெட்டா பொசிஷன்ல சேருது, பிகாஸ் இங்க ஆல்ரெடி -M குரூப் இருக்கு. அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும், NO2 ஆல்ரெடி இருக்கு. இது ஆல்ரெடி இருக்கு NO2. இந்த ஆல்ரெடி இருக்க NO2 நான் இங்க போட்டுட்டேன். இப்போ புதுசா வர NO2 எங்க போகும் அப்படின்னா, இந்த பொசிஷன்ல போய் ஆட் ஆக போகுது. எங்க போய் ஆட் ஆக போகுது, இந்த பொசிஷன்ல ஆட் ஆக போகுது. ஏன் இந்த பொசிஷன்ல ஆட் பண்ணியிருக்கோம், பிகாஸ் ஆல்ரெடி இருக்க NO2 இஸ் -M குரூப். அப்போ இந்த -M குரூப் இருக்கிறனால மெட்டா பொசிஷன்ல போய் என்ன செஞ்சிருக்கு, புதுசா ஆட் ஆயிருக்கு. அப்போ +M குரூப் இருந்துச்சுன்னா ஆர்த்தோலையும் பேராலையும் ஆட் ஆகும். அதே -M குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது மெட்டா பொசிஷன்ல போய் என்ன செய்யும், புதுசா வரது ஆட் ஆகும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ திஸ் இஸ் த ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் யூ ஷுட் நோ, சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ்.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள், எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். வில் கண்டினியூ வித் த ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ். ஓகே, ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ் பார்க்கலாம். ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கும் போது எதனால் ஞாபகம் வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். A + B கிவ்ஸ் ப்ராடக்ட் பின்னு வச்சுக்கலாம். சரியா? இதில் A + B அப்படிங்கிறது ரியாக்டன்ட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. லெஃப்ட் சைடில் இருக்கிறது எப்போவுமே ரியாக்டன்ட். இந்த A + B அப்படிங்கிறது யார்? ரியாக்டன்ஸ். அப்புறம் இந்த Pங்கிறது யார்? ப்ராடக்ட். சரியா? இப்போ ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் ரியாக்ஷன் எடுத்துக்குவோம். H2 + O2 gives H2. இது எல்லாருக்குமே தெரியும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தால் வாட்டர் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன நினைப்போம்? வெறும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சும்மா போட்டோம்னா வாட்டர் கிடச்சிரும் ஒரே ஸ்டெப்பில். அப்படிலாம் இல்லை, நிறைய ஸ்டெப்ஸ் நடக்கும். அது மாதிரி தான் இது ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் நான் இங்கே எடுத்திருக்கேன். இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷன் எடுத்தாலுமே சும்மா 2 ரியாக்டன்ட் எடுத்து நம்ம கலந்துட்டோம்னா ப்ராடக்ட் கிடைச்சிரும் அப்படி கிடையாது. அது இட் அண்டர்கோஸ் வியா சம் மெக்கானிசம். இப்போ எந்த ஒரு நீங்கள் ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் எடுத்தாலுமே அதுக்குள்ளே சம் மெக்கானிசம் அப்படின்னு நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் ரியாக்ஷன் CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன் எடுத்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா HBrஓட ஆட் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இதில் ப்ராடக்ட் அப்படின்னா CH3 CH2 Br இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்க போகுது. சரியா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா நான் அதெல்லாம் சொல்ல போகிறது இல்லை. இப்போ ஈத்தீனையும் HBrஐ ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன செய்ய போகுது? இந்த ப்ராடக்ட் கிடைக்க போகுது. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? இது ரெண்டையும் சும்மா ஆட் பண்ணால் இது கிடச்சிரும் அப்படின்னு நினைப்போம். பட் அப்படி கிடையாது. இட் அண்டர்கோஸ் வியா சம் மெக்கானிசம். இது ரெண்டும் உடனே என்ன செய்யாது? இதை போய் நம்மளுக்கு ப்ராடக்ட் கொடுக்க போகிறது இல்லை. இது ஒரு பாத்வே வழியாக நடக்கும். பாத்வேன்னு என்ன அர்த்தம்? ஒரு வழி. இந்த ரியாக்ஷன் நடக்கிறது ஒரு பாத்வே, ஒரு வழி. அதாவது ஒரு பாத் வழியாக தான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நடக்கும். இப்போ நம்ம இப்போ வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகணும்னா என்ன செய்வோம்? ஒரு வழியில தான் என்ன செய்கிறோம்? நடந்து போகிறோம். அது மாதிரி இந்த ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இது ஒரு வழியில் என்ன செய்யும்? ரியாக்ஷன் நடக்கும். அப்படி வழியில் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யும்? நடுவில் இன்டர்மீடியேட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். இப்படி இந்த 2 ரியாக்ஷன் நடுவில் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யும்? இட் ஃபார்ம்ஸ் இன்டர்மீடியேட்ஸ். இன்டர்மீடியேட்னா என்ன அர்த்தம்? 2க்கும் நடுவில் இன்டர்மீடியேட். ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் யாருன்னா இன்டர்மீடியேட். 2க்கு நடுவில் ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகிற இன்டர்மீடியேட் அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன்ட் அது அல்டிமேட்டாக என்ன தான் ஃபார்ம் ஆக போகுது? ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆக போகுது. பட் நடுவில் இந்த இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிளாலாம் இருக்காது. அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு ஸ்பீஷிஸ். 1 minute. ஓகே ஓகே இது இந்த இன்டர்மீடியேட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிளான ஸ்பீஷிஸ். அன்ஸ்டேபிளான அர்த்தம் ரொம்ப நிலையாக இருக்காது, ஸ்டேபிளாக இருக்காது. நம்மளால் சில நேரம் அதை ஐசோலேட் பண்ணி எடுக்க முடியாது. இப்போ ரியாக்டன்ட் நம்மளால் என்ன செய்ய முடியும்? பாட்டில் எடுத்து வைக்க முடியும், ப்ராடக்ட்டை நம்மளால் எடுத்து வைக்க முடியும். பட் இந்த இன்டர்மீடியேட்லாம் என்ன செய்ய முடியாது? எடுத்து நம்மளால் ஐசோலேட் பண்ணி பார்க்க முடியாது. நிறைய இன்டர்மீடியேட்ஸ் அந்த அளவுக்கு அன்ஸ்டேபிளாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அப்படி ஃபார்ம் ஆகிற இந்த ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸில் ஸ்டெபிலிட்டி வைஸ் நம்மளுக்கு என்ன செய்யணும்? பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம 12th போறீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்டர்மீடியேட்ஸ் நமக்கு தெரியும். இப்போ இன்டர்மீடியேட்ஸ்லாம் என்ன தெரிஞ்சுல? ரியாக்டன்ட் ப்ராடக்ட் நடுவில் ஃபார்ம் ஆகிறதா இந்த இன்டர்மீடியேட். இது ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு ஸ்பீஷிஸ். இந்த இன்டர்மீடியேட் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 3 இன்டர்மீடியேட்ஸ் நமக்கு தெரியணும். ஒன்று கார்போகேட்டையான், இன்னொன்று கார்பானையான், இன்னொன்று கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். இதுக்கு பேர் கார்போகேட்டையான், இது கார்பானையான், இது ரேடிக்கல், ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இந்த ஸ்டெபிலைசேஷனில் ஏதாவது பிரச்சனை நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ஃபைன். சரி, இப்போது கார்போகேட்டையான், கார்பானையான், ஃப்ரீ ரேடிக்கல்னு 3 இருக்குது. அதாவது கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது கார்போகேட்டையான், கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது கார்பானையான். அதே கார்பனுக்கு மேலே ஒரு டாட் இந்த மாதிரி ரேடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா? டாட், இது எலக்ட்ரான். இப்படி இருந்தால் அது ரேடிக்கல். எப்போ இது ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன், 2 விதமான ஃபிஷன் இருக்குது. ஃபிஷன் அப்படின்னா பிரிவுன்னு அர்த்தம். ஃபியூஷன்னா சேர்க்கறது, ஃபிஷன்னானது பிரிவுன்னு அர்த்தம். இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன் 2 இருக்குது. ஒன்று ஹோமோலிட்டிக் ஃபிஷன், ஹெட்டிரோலைட்டிக் ஃபிஷன். ஃபிஷன்னானது பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். இது எதை பற்றி படிக்க போகிறோம்? பாண்ட் எப்படி பிரிக்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் கிளீவேஜ்னு படிச்சுப்பீங்க. பாண்ட் கிளீவேஜ், ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ், ஹோமோலைட்டிக் கிளீவேஜ்னு படிச்சுப்பீங்க. அதாவது ஒரு பாண்டை எப்படி பிரிக்க போகிறோம் அதுதான் ஃபிஷன். ஹோமோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? நான் சொன்னேன் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகணும். இப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல இந்த பாண்டு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்ன இருக்கும்? இது ஒரு கார்பன் இருக்கு, இங்கே ஒரு கார்பன், 2 கார்பன் இருக்கு. ஸோ இந்த கார்பன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம், இந்த கார்பன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 எலக்ட்ரானும் சேர்ந்து தான் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா? இப்படி
ஒரு கார்பன் அதோட ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம், இன்னொரு கார்பன் அதோட ஒரு எலக்ட்ரானை கொடுத்து நடுவில் என்ன செஞ்சிருக்கும், பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ ஹோமோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்னா எப்படி பிரியும்னா, இந்த ஒரு எலக்ட்ரானை இந்த கார்பனுக்கும் இந்த ஒரு எலக்ட்ரானை இந்த கார்பனுக்கும் அதோட எலக்ட்ரானை அது ஈக்குவலாக பிரிச்சுக்கிச்சுன்னா, இப்போ இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குல்ல பாண்டில், இந்த 2 எலக்ட்ரானை ஒரு எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கும் இன்னொரு எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கு ஈக்குவலாக பிரிந்துச்சு அப்படின்னா அது ஹோமோலிட்டிக் ஃபிஷன். அப்போ இங்கே எப்படி பிரியும், இந்த மாதிரி ஈக்குவலாக என்ன செய்ய போகுது, க்ளீவ் ஆக போகுது. இந்த ஒரு எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கும் இந்த எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கார்பன் வித் 1 எலக்ட்ரான், கார்பன் வித் 1 எலக்ட்ரான். இதை தான் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு எலக்ட்ரான் ஒரு கார்பனுக்கு, ஸோ கார்பன் ஒரு எலக்ட்ரான். அதே மாதிரி இன்னொரு எலக்ட்ரான் இன்னொரு கார்பனுக்கு, அதுதான் நாங்கள் கார்பன் வித் 1 எலக்ட்ரான். இந்த டாட் வந்து எலக்ட்ரானை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது ஹோமோலிட்டிக், ஈக்குவல், சேமா. ஹோமோனா சேமா என்ன செய்யறது, நம்ம பிரிக்கிறது. ஹெட்டிரோலிட்டிக் அப்படின்னா என்னன்னா, ஒரு கார்பன் 2 எலக்ட்ரானையும் எடுத்துக்கும், இன்னொரு கார்பனுக்கு எலக்ட்ரானே இல்லாமல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கா, இங்கே நல்லா பாருங்க, இங்கே ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான். இந்த 2 எலக்ட்ரானையும் ஒரு கார்பன் எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கேஸ் தான் சொல்கிறேன். இப்போ 2 எலக்ட்ரானையும் இந்த கார்பன் எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஏன், பிகாஸ் இந்த 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் யார் எடுத்திருக்கா, கார்பன். கரெக்டாக இங்கே நல்லா பாருங்க, இது ஒரு எலக்ட்ரான் தான், இது ஒரு எலக்ட்ரான் தான். இப்போ இந்த கார்பன் இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இதை நான் கார்பன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன், இந்த கார்பன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். சரியா, இப்போ இந்த கார்பன் நம்பர் 2 வந்து அதோட எலக்ட்ரானையும் எடுத்துக்கும், பிளஸ் கார்பன் நம்பர் 1ஓட எலக்ட்ரானையும் சேர்த்து எடுத்துக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் கார்பன் நம்பர் 2க்கு போறனால இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் போச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ். இப்போ கார்பன் 1 நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கார்பன் 1ஓட எலக்ட்ரான் என்ன செஞ்சிருச்சு, லூஸ் பண்ணிருச்சு, கொடுத்துருச்சு. அதனால இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. புரியுதா, கார்பன் 2க்கு எக்ஸ்ட்ராவா ஒரு எலக்ட்ரான் கிடைக்குது கார்பன் 1ல இருந்து, அதனால அது நெகட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்கு. அதே கார்பன் 1க்கு என்ன ஆயிடுச்சு, எலக்ட்ரானே போயிடுச்சு, அதனால அது பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கு. அப்போதான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கார்பன் வித் பாசிட்டிவ் சார்ஜ், இதை கார்போகேட்டையான் அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த இடத்துல கார்பன் வித் நெகட்டிவ் சார்ஜ், இதை கார்பானையான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கார்போகேட்டையான் கார்பானையான் எப்போ ஃபார்ம் ஆகும்னா, ஹெட்டிரோலைட்டிக் கிளீவேஜ். இந்த கிளீவேஜ் பேர் என்னது, ஹெட்டிரோலைட்டிக் கிளீவேஜ். ஃப்ரீ ரேடிக்கல் எப்போ ஃபார்ம் ஆகும், ஹோமோலைட்டிக் கிளீவேஜ்ல ஃபார்ம் ஆகும். சரியா, ஓகே. இப்படி ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டையான் கார்பானையான்ல 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்போகேட்டையான் கார்பானையான் இருக்கு. அதை நான் கீழே நடத்துறேன். பிரைமரி செகண்டரி டெர்ஷரி கார்பன் நடத்தும் போது நான் நடத்துறேன். மேபி இப்போ நம்ம அதை பார்த்துடலாம். ஓகே, பிரைமரி செகண்டரி டெர்ஷரி கார்பன் இருக்குல்ல, அப்படின்னா நடத்தினா ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பன் இருக்கு, இங்கே 3 கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார்பன் பக்கத்தில் ஒரே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, ஒரு கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, ஒரு கார்பன் 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. சரியா, இப்போ நல்லா கவனிங்க, கலர் மாற்றி எழுதணும்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ இந்த கார்பன் நான் வந்து ஒயிட் கலரில் எழுதுகிற கார்பனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரியா, இந்த சென்டர் கார்பன், இந்த கார்பனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க, இந்த கார்பன், இந்த நான் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்க கார்பனை பற்றி பேச போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம். 1 2 3 3 போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த கார்பன் எத்தனை கார்பன் கூட பக்கத்தில் அட்டாச் ஆயிருக்கு, இந்த கார்பன் வந்து பக்கத்தில் ஒரே ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. கரெக்டா, இப்போ நான் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன், இந்த கார்பன் பக்கத்தில் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, ஒரே ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது வந்து பிரைமரி கார்பன். இந்த கார்பன் வந்து என்னது, பிரைமரி கார்பன். அதே இது இங்கே இந்த இப்போ நான் சென்ட்ரல் ஹைலைட் பண்ணியிருக்கேன், இந்த கார்பன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, ரைட் சைடில் ஒரு கார்பன், லெஃப்ட் சைடில் ஒரு கார்பன், 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது வந்து செகண்டரி கார்பன். அதே கீழே இந்த கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, 1 2 3 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ டெர்ஷரி கார்பன். புரிஞ்சுச்சா, இந்த கார்பன் பக்கத்தில் ஒரே ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு, ஸோ பிரைமரி. இந்த கார்பன் வந்து 1 2 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கனால செகண்டரி. இந்த கார்பன் 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கனால டெர்ஷரி. அப்போ பிரைமரி கார்பன்னா அந்த கார்பன் பக்கத்தில் ஒரே ஒரு கார்பன் கூட மட்டும் தான் அட்டாச் ஆயிருக்கும். அதே செகண்டரினா ஒரு கார்பன் பக்கத்தில் 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கும். டெர்ஷரினா ஒரு கார்பன் பக்கத்தில் 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கும். சரியா, இப்போ பிரைமரி கார்போகேட்டையான், செகண்டரி கார்போகேட்டையான், டெர்ஷரி கார்போகேட்டையான் 3 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இதை CH3 CH2 ப்ளஸ் CH3 CH ப்ளஸ் இங்கே CH3 CH3 C ப்ளஸ் CH3 CH3. இப்போ இதெல்லாமே கார்போகேட்டையான். கரெக்டா, ஏன் இதை கார்போகேட்டையான் சொல்கிறோம், பிகாஸ் இந்த கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஹைட்ரஜனில் தானே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லக்கூடாது, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கார்பனுக்கு. சரியா,
அப்போ இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது கார்போகேட்டையான், இந்த கார்பன் மேலேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது கார்போகேட்டையான், இந்த கார்பன் மேலேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது கார்போகேட்டையான். இப்போ இதில் எது பிரைமரி செகண்டரி டெர்ஷரி நல்லா பாருங்கள். இந்த கார்போகேட்டையானை தான் பார்க்கணும். இந்த கார்பன் பக்கத்தில் ஒரே ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஹைட்ரஜனை மறந்துருங்க, ஹைட்ரஜனை பார்க்கக்கூடாது. இந்த கார்பன் பக்கத்தில் ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் அ பிரைமரி கார்போகேட்டையான். அப்போ நான் இதை என்ன செஞ்சுக்கலாம், பிரைமரி கார்போகேட்டையான் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சரியா? தென் இந்த கார்பன் கீழே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, சைடில் ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. கரெக்டாக இந்த சென்டர் கார்பன் கீழே ஒரு கார்பன் கூடயும் சைடில் ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ செகண்டரி கார்பன், இது செகண்டரி கார்போகேட்டையான். தென் இந்த கார்போகேட்டையான் பார்த்தீங்கன்னா 1 2 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ டெர்ஷரி கார்போகேட்டையான். இப்போ பிரைமரி செகண்டரி டெர்ஷரி இந்த 3 கார்போகேட்டையான்ல எது ஸ்டேபிளான கார்போகேட்டையான் அப்படின்னா டெர்ஷரி இஸ் மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி இஸ் மோர் ஸ்டேபிள் தென் பிரைமரி. ஏன் அப்படின்னா நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் பார்த்தோம். கரெக்டா? இண்டக்டிவ் எஃபெக்ட்ல என்ன பார்த்தோம், இந்த CH3 குரூப் என்ன எஃபெக்ட், CH3 குரூப் இஸ் அ ப்ளஸ் ஐ எஃபெக்ட். கரெக்டா? ப்ளஸ் ஐ எஃபெக்ட், இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கார்போகேட்டையான்னா என்னது, கார்போகேட்டையான்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ், எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கிற ஒரு மாலிகுல். மாலிகுல் எழுதக்கூடாது, ஸ்பீஷிஸ் எழுதணும். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ், எலக்ட்ரான் டிஃபிஷியன் மட்டும் எழுதுறேன். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நல்லா பாருங்களேன், இங்கே நம்ம கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எப்படி பார்த்தோம், கார்போகேட்டையான் கார்பானியான் ஃபார்ம் ஆகிறத பார்த்தோம். கார்பானியான்னு சொன்னேன், 2 எலக்ட்ரானுமே ஒரு கார்பனுக்கு போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா அது நெகட்டிவ் சார்ஜ் கார்பானியான். அப்போ கார்பானியான் என்ன அர்த்தம், 2 எலக்ட்ரான் எடுத்துட்டு போகுது, அப்போ எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை எடுத்துட்டு போகுது கார்பானியான்ங்கிறது. கார்போகேட்டையான்னா யாரு, இருக்க எலக்ட்ரானையும் கொடுத்துட்டு இருக்கும். கார்போகேட்டையான்னா அதுக்கிட்ட இருக்க எலக்ட்ரானையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சும்மா இருக்கும், அதான் கார்போகேட்டையான். கார்பானியான்னா யாரு, எல்லாரும் மற்றவங்க எலக்ட்ரானையும் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானையும் எடுத்துட்டு வர்றது வந்து கார்பானியான். இப்போ இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு, இந்த 2 எலக்ட்ரானையுமே இந்த கார்பன் எடுத்துட்டு போகுது, கார்பன் நம்பர் 2ங்கிறது. அப்போ அது எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் எடுத்துட்டு போகுது, அதனாலதான் இது கார்பானியான். பட் கார்போகேட்டையான் அதோட எலக்ட்ரானையும் கொடுத்துட்டு எம்டியா இருக்கு, பற்றாக்குறையில இருக்கு. அப்போ கார்போகேட்டையான் அப்படிங்கிறது அதோட எலக்ட்ரானை கொடுத்துட்டு டிஃபிஷியன்ட், பற்றாக்குறை, எலக்ட்ரான் பற்றாக்குறையில இருக்கும். அப்போ பற்றாக்குறையில இருக்குன்னா என்ன அர்த்தம், அதுக்கு எலக்ட்ரான் தேவைப்படுது, மற்றவங்களுக்கு கொடுத்துருச்சு. அப்போ அதுக்கு எலக்ட்ரான் யாராவது கொடுத்தாதான் அது என்ன செய்யும், சந்தோஷமா இருக்கும். இப்போ உங்ககிட்ட இருக்க காசு நீங்க கொடுத்துட்டீங்க, உங்ககிட்ட காசு பற்றாக்குறையா இருக்கு, அதான் கார்போகேட்டையான். இப்போ உங்களுக்கு யாராவது காசை கொடுத்தா சந்தோஷமா இருக்குமா, இல்லை உங்ககிட்ட இருந்து காசை வாங்கினா சந்தோஷமா இருக்குமா? உங்ககிட்டே காசு கம்மியா இருக்கு, அப்ப யாராவது காசை கொடுத்தாதானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதே தான் இங்க கார்போகேட்டையானுக்கும். கார்போகேட்டையான் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், எலக்ட்ரானை கம்மியா வச்சுட்டு இருக்கு. அப்போ யாராவது அந்த கார்போகேட்டையான் கிட்ட எலக்ட்ரானை கொடுத்தாதான் அதால என்ன செய்ய முடியும், ஸ்டேபிளா இருக்க முடியும். இப்போ இந்த CH3 குரூப் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், எலக்ட்ரானை கொடுக்குற குரூப். அப்போ இந்த CH3யும் கார்போகேட்டையானுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும், இந்த CH3யும் கார்போகேட்டையானுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும், இந்த CH3யும் கார்போகேட்டையானுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ இந்த 3 CH3 குரூப்புமே என்ன செய்யுது, இந்த கார்போகேட்டையானுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. அப்போ இந்த கார்போகேட்டையான் வந்து எலக்ட்ரான் பற்றாக்குறையில இருக்கு, இந்த 3 CH3யும் அதோட எலக்ட்ரானை கார்போகேட்டையான் கிட்ட கொடுத்து அதை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுது. அப்போ டெர்ஷரி வந்து மோர் ஸ்டேபிள். பட் செகண்டரியில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 CH3 குரூப் தான் என்ன செய்ய முடியும், எலக்ட்ரானை கொடுக்க முடியும். பட் பிரைமரியில் ஒரே ஒரு குரூப் தான். இப்போ உங்ககிட்ட காசு ரொம்ப கம்மியாக இருக்குது, 3 பேர் காசு கொடுத்தா நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்களா, இல்லை ஒருத்தர் காசு கொடுத்தா சந்தோஷமா இருப்பீங்களா? 3 பேர்னா நிறைய காசு கொடுப்பாங்க, இப்போ நம்மளுக்கு இன்னும் அதிகமாக ஹாப்பினஸ் இருக்கும். அதே தான் இங்கேயும், இங்கே 3 குரூப் எலக்ட்ரானை கொடுக்குது கார்போகேட்டையான் கிட்ட. அப்போ இன்னும் ரொம்ப ஹாப்பியாக என்ன செய்யும், ஸ்டேபிளாக இருக்கும். அதான் டெர்ஷரி, தென் செகண்டரி, தென் பிரைமரி. இதே கார்பானியான்னா நெகட்டிவ் சார்ஜ் வரும். கரெக்டா? கார்பானியான்னா நெகட்டிவ் சார்ஜ், CH3 CH2 மைனஸ், CH3 CH மைனஸ், CH3 CH3 C மைனஸ், CH3 CH3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கார்பானியான்ங்கிறது என்னது, கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ், கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ், கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ். சரியா? இப்போ கார்பானியான்ங்கிறவங்க யாருன்னா எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ். கார்பானியான்னா யாரு, எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ். ஏன்னா அதுக்கிட்ட எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கு. இப்போ தான் நம்ம பார்த்தோம் கார்பானியான் கதை என்னது, கார்பானியான்ங்கிறது பக்கத்தில் இருக்கவங்களோட எலக்ட்ரானையும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகுது. அப்போ அதுக்கிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கு. சரியா? எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ ஒருத்தர்கிட்ட எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரான் இருக்கும் போது இன்னொருத்தர் போய் எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரானை கொடுக்கக்கூடாது. ஆல்ரெடி இங்கே பாருங்க, இந்த நெகட்டிவ் சார்ஜ்ங்கிறது என்ன அர்த்தம், எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான். ஆல்ரெடி இதுக்கிட்ட எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரான் இருக்கு. இப்போ பக்கத்தில் இன்னொரு குரூப் எலக்ட்ரானை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதால என்ன இருக்க முடியாது, ஸ்டேபிளா இருக்க முடியாது. யாராலையும் நிறைய காசு வச்சிருந்தா இன்னும் நம்மளுக்கு பிரச்சனை தான். கரெக்டா? ஓரளவு நம்மளுக்கு இருக்கிற வரைக்கும் இருக்கணும், நிறைய காசு வந்துட்டே இருந்தாலும் பிரச்சனை தான். அப்போ இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அப்போ ஆல்ரெடி இது வந்து எலக்ட்ரான் அதிகமாக வச்சிருக்கு. இப்போ பக்கத்தில் இருக்க குரூப்பும் எலக்ட்ரானை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது
ஸ்டேபிளாக இருக்காது, டீஸ்டெபிளைஸ் ஆயிரும், ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும். இப்போ இங்கே டெர்ஷரி, இது ப்ரைமரி, செகண்டரி, இது டெர்ஷரி. சரியா? இப்போ டெர்ஷரியில் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 மெத்தில் குரூப் என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்கும். ஆல்ரெடி இந்த கார்பன் கிட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. இப்போ 3 குரூப் எலக்ட்ரானை கொடுக்கும்போது இங்கே எலக்ட்ரான் அதிகமாக வந்து ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும். எலக்ட்ரான் ஒரு இதில் அதிகமாக இருந்தாலே ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும். அதே இங்கே செகண்டரியில் பார்த்தீங்கன்னா 2 குரூப் தான் கொடுக்கும். ஸோ இங்கே 3 கொடுக்குறத கம்பேர் பண்ணும்போது 2 கொடுக்குறது ஓகே, ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கும். பட் ப்ரைமரியில் ஒரே ஒரு குரூப் தான் கொடுக்குது, அப்போது அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்காது. இங்கே ஒரு குரூப் தான் கொடுக்குது, அப்போது ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கும். இங்கே 2 கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கம்மியாகுது. பட் இங்கே 3 குரூப் கொடுக்கும்போது எலக்ட்ரான் அதிகமாகிட்டே இருக்கிறனால ஆல்ரெடி கார்பனியான எலக்ட்ரான் அதிகம், இங்கே குரூப்பும் எலக்ட்ரான் அதிகமாக கொடுக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரைமரிக்கு இந்த இடத்துல அதிகமாக இருக்க போகுது, தென் செகண்டரி, தென் டெர்ஷரி. அப்போ கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கிரேட்டர் தென் செகண்டரி கிரேட்டர் தென் பிரைமரி. பட் கார்பனியானுக்கு பிரைமரி இஸ் கிரேட்டர் தென் செகண்டரி இஸ் கிரேட்டர் தென் டெர்ஷரி. சரியா? இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. தென் நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல். இப்போ தான் நம்ம பார்த்தோம். நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது என்னன்னா, நியூக்ளியோஃபைல் அப்படின்னா எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ். கார்பனியான் பார்த்தோம்ல, அதுக்கு மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுல, கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் அதிகமாக இருக்க ஸ்பீஷிஸ், எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ். அதே தான் நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் என்னதுன்னா எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ். எந்த ஒரு காம்பவுண்ட் இல்லை, எந்த ஒரு எலிமெண்ட் கிட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ், எலக்ட்ரான் கம்மியாக இருக்க ஸ்பீஷிஸ். கார்போகேட்டையான் பார்த்தீங்களா, கார்பனுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு, அப்போ பாசிட்டிவ்னு அர்த்தம் எலக்ட்ரான் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், எலக்ட்ரான் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நியூக்ளியோஃபைல்னா எலக்ட்ரான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்ததுல எக்ஸாம்பிள் இருக்குது. கார்பனியான், கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ், இது ஒரு நியூக்ளியோஃபைல், ஏன்னா எலக்ட்ரான் அதிகமாக வச்சிருக்கு. அதே கார்போகேட்டையான், கார்போகேட்டையான் கிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, ஸோ அப்போ அது எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரான் கம்மியாக இருந்தால் எலக்ட்ரோஃபைல், எலக்ட்ரான் அதிகமாக இருந்தால் நியூக்ளியோஃபைல். இப்போ பட் நம்மளுக்கு கேஸ்க்கு வந்தீங்கன்னா எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைலில் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா எப்போதுமே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் தான் நியூக்ளியோஃபைல், பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் தான் எலக்ட்ரோஃபைல்னு சொல்ல முடியாது. நெகட்டிவ் சார்ஜ் இல்லாத சில ஸ்பீஷிஸ் கூட என்ன செய்ய முடியும் அப்படின்னா நியூக்ளியோஃபைலாக இருக்க முடியும். எக்ஸாம்பிள், வித்தவுட் நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இல்லாமல் கூட சில ஸ்பீஷிஸால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நியூக்ளியோஃபைலாக இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், அதுக்கப்புறம் ஆல்கஹால், அம்மோனியா. ஸோ இந்த ஸ்பீஷிஸ் எல்லாமே நம்ம நியூக்ளியோஃபைல். ஏன் நியூக்ளியோஃபைல்னு சொல்கிறோம்னா இதுக்கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே இருப்பாதுங்க. இது எல்லாத்துலேயுமே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. லோன் பேர்னா அந்த 2 புள்ளி வச்சுருக்கோம்ல, இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் அர்த்தம். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த மாதிரி 2 புள்ளி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு மீனிங் என்னன்னா அந்த எலக்ட்ரான் வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாமல் தனியாக இருக்குன்னு அர்த்தம். லோன் பேர், லோன்னாலே தனியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாமல் அந்த ஸ்பீஷிஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க எலக்ட்ரான் தான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ எப்போல்லாம் இந்த மாதிரி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கோ அந்த காம்பவுண்ட் எல்லாமே நியூக்ளியோஃபைல், பிகாஸ் அதுக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வாட்டர் இது வந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான், இது வந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான், இங்கேயும் அது மாதிரி எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான், இங்கேயும் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான், இது எல்லாமே நியூக்ளியோஃபைல். ஏன்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வச்சிருந்தா நியூக்ளியோஃபைல். சில ஸ்பீஷிஸ் ப்ளஸில் இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரோஃபைல்னு சொல்லக்கூடாது. ப்ளஸில் இல்லாமல் சில ஸ்பீஷிஸால் எலக்ட்ரோஃபைலாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா இருக்க முடியும், வித்தவுட் பாசிட்டிவ் சார்ஜ். எக்ஸாம்பிள் BF3, AlCl3, இது எல்லாமே எலக்ட்ரோஃபைல்னு சொல்லுவோம். ஏன் எலக்ட்ரோஃபைல்னு சொல்கிறோம்னா பாருங்கள், போரான் சுற்றி 3 ஃப்ளோரின் இருக்குது கரெக்டாக. BF3 ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இதுதான் BF3யோட ஸ்ட்ரக்சர். எப்படி ஸ்ட்ரக்சர் போடணும்னா நான் இன்ஆர்கானிக் பேசிக்ஸாக சொல்கிறேன், இப்போ தெரிஞ்சுக்கோங்க. BF3 வந்து போரானை சுற்றி 3 ஃப்ளோரின் இருக்குது. போரான் போட்டுட்டோம், நடுவில் 3 ஃப்ளோரினை சுற்றி போட்டாச்சு. இப்போது நம்மளுக்கு தெரியும் எப்போதுமே ஒரு எலமெண்ட்டை சுற்றி 8 எலக்ட்ரான் இருந்தால் தான் ஸ்டேபிள், கரெக்டாக. இப்போ இந்த போரானை சுற்றி எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்கள், எத்தனை பாண்ட் இருக்குது போரானை சுற்றி. இந்த போரானை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குது? 1 2 3 3 பாண்ட் இருக்குது. ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான் சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே 3 பாண்ட் இருக்கா? ஸோ அப்போ போரானை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குது? 3 பாண்ட் இருக்குது. ஸோ 3 × 2 6 எலக்ட்ரான்ஸ். ஏன்னா ஒரு பாண்ட் 2 எலக்ட்ரான், இங்கே 3 பாண்ட் இருக்கனால 3 × 2 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ போரானை சுற்றி எத்தனை எலக்ட்ரான் தான் இந்த இடத்துல இருக்குது? 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. 6 எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ். ஒரு ஸ்பீஷிஸ் 8 எலக்ட்ரான் இருந்தால் தான் அது ஸ்டேபிளாக இருக்க முடியும். பட் இங்கே 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ அப்போ இது டிஃபிஷியன்ட்னா பற்றாக்குறை இருக்குது. அப்போ இது ஒரு எலக்ட்ரோஃபைல். BF3 இஸ் அன் எலக்ட்ரோஃபைல். சரியா? ஓகே. AlCl3 அதே மாதிரி தான். ஸோ இதான் எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைலுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே.
தென் நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். இது எல்லாமே 11th படிச்சது தான். திருப்பி அகைன் வி ஆர் கோயிங் டு ரிவைஸ். என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். செகண்ட் ஒன் இஸ் அடிஷன் ரியாக்ஷன். மெதுவாக எழுதுனா ஹேண்ட்ரைட்டிங் நல்லா தான் இருக்குது, பட் அவசரமாக எழுதிட்டுருக்கேன். ஓகே, அடிஷன் ரியாக்ஷன். தென் சப்ஸ்டிடியூஷன், அடிஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நீங்கள் 11th படிச்சுப்பீங்க, பட் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிடேஷன் ரெடக்ஷன் ரியாக்ஷன். எல்லாமே ஆர்கானிக்கில் இருக்க ரியாக்ஷன். சிக்ஸ்த் ஒன் வந்து காம்பினேஷன் ஆஃப் திஸ். ஓகே, சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் என்ன உங்களுக்கே தெரியும். சப்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்போர்ட்ஸில், ஒருத்தர் வெளியே போயிட்டு அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து உட்காரதான் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம A + B, சரியா? சரி இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, AB + C gives AC + B இருக்கு. இது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஏன் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம் பாருங்களேன். ஏபின்னு இருந்திருக்கு, இதில் நம்ம பியை வெளியே அனுப்பிட்டு பிக்கு சப்ஸ்டியூட்டாக சி அனுப்பியிருக்கோம். நல்லா பாருங்கள், ஏபியிலேருந்து என்னவா மாறி இருக்கு, ஏசியாக மாறி இருக்கு ப்ராடக்ட். அப்போ இங்கே பியை வெளியே அனுப்பிட்டு யாரை உள்ள சேர்த்துருக்கோம், சியை சேர்த்துருக்கோம். அதனால தான் ஏயும் சியும் சேர்ந்து ஏசின்னு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல யார் சப்ஸ்டியூட்டாக இருக்கா, பியை நம்ம வெளியே அனுப்பிட்டு சியை சப்ஸ்டியூட்டாக சேர்த்துருக்கோம். அப்போ அதனால தான் இங்கே ஏசின்னு ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். CH3OH இல்லை CH3Br + OH- gives CH3OH. இப்போ என்ன இருக்கு, இங்கே பிஆரை வெளியே அனுப்பிட்டு அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக யார் அனுப்பியிருக்கோம், OH உள்ள அனுப்பியிருக்கோம். அதனால தான் CH3 OH சேர்ந்து CH3OH மாறி இருக்கு. இதுதான் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல 2 டைப் இருக்கு. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதாவது ஒரு குரூப் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக நியூக்ளியோஃபைல் வந்து சப்ஸ்டியூட் ஆச்சுன்னா அது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே புரோமின் வெளியே போகுதுல, இதை லீவிங் குரூப்னு சொல்லுவோம். வெளியே போகிற குரூப்பை லீவிங் குரூப். ஸோ இங்கே புரோமின் வெளியே போயிடுச்சு. புரோமின் பதிலாக யார் சப்ஸ்டியூட்டாக வரா, இந்த OH வருது. கரெக்டாக? அப்போ சப்ஸ்டியூட்டாக வரது யார், OH. அப்போ அந்த சப்ஸ்டியூட்டாக வர்றது வந்து நியூக்ளியோஃபைலாக இருந்துச்சுன்னா அது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இல்லைனா இந்த சப்ஸ்டியூட்டாக வர ஸ்பீஷிஸ் வந்து எலக்ட்ரோஃபைலாக இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இப்போ இங்கே OH வந்து நியூக்ளியோஃபைல், சரியா? ஏன்னா OH- இருக்குது, இது ஒரு நியூக்ளியோஃபைல். அப்போ புரோமின் வெளியே போயிட்டு சப்ஸ்டியூட்டாக வரது யாரு, OH- நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டியூட்டாக வருது. அப்போ இது வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஒருவேளை இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து இந்த புரோமின் பதிலாக எலக்ட்ரோஃபைல் வந்து உட்காந்துச்சுன்னா அது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சரி, அவ்வளோதான். அதே மாதிரி அடிஷன் ரியாக்ஷன் என்ன அர்த்தம், அடிஷன் ரியாக்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் CH2 = CH2 + H2 gives என்ன கிடைக்குது, CH3 கிடைக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து சப்ஸ்டிடியூஷன், இது அடிஷன். இது என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு CH2 இங்கே ஒரு CH2, இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணியிருக்கோம். எப்போ நான் சொல்லியிருக்கேன், ஒரு பாண்டை ரிமூவ் பண்ணால் 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணலாம். இந்த ஒரு பாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹைட்ரஜனை இங்கே ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு ஹைட்ரஜனை இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா பாருங்கள், இந்த CH2 கூட ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகி CH3 கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த CH2 கூட ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகி CH3 கிடச்சிருக்கு. அப்போ இங்கே ஜஸ்ட் ஆட் ஆயிருக்கீங்க, எதுவுமே வெளியே போகலை, உள்ளே வரல. எதுவுமே வெளியே போகலை, இந்த ஹைட்ரஜன் மட்டும் என்ன செஞ்சிருக்கீங்க, ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஜஸ்ட் ஆட் ஆயிருக்கனால இது அடிஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் ரியாக்ஷன்னா சப்ஸ்டிடியூஷன் என்ன சொன்னால், ஒருத்தர் வெளியே போகணும், இன்னொருத்தர் உள்ள வரணும். இங்கே நம்ம பார்த்தோமா, Br வெளியே போயிட்டு OH உள்ள வருது. அடிஷன் ரியாக்ஷன்னா யாரும் வெளியே போக மாட்டாங்க, யாரும் வெளியே போக மாட்டாங்க, உள்ளே மட்டும் வருவாங்க. இங்கே 2 ஹைட்ரஜன் உள்ளே வந்திருக்கு. எலிமினேஷன்னா யாரும் உள்ளே வர மாட்டாங்க, வெளியே மட்டும் என்ன செய்வாங்க, போவாங்க. எலிமினேஷன் ஒரு ஷோவில் யாராவது ஒருத்தர் எலிமினேட் ஆகிறாங்கன்னு என்ன அர்த்தம், அவங்கள ஷோ விட்டு வெளியே அனுப்புகிறோம். ஸோ எலிமினேஷன்னா அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2OH. இந்த CH3 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, கொஞ்சம் இப்படி எழுதிக்கிறேன், CH2Hன்னு எழுதிக்கிறேன். ஒரு பேஸோட ப்ரெசன்ஸில் இது என்னவா மாறிடும்னா CH2 = CH2. இதெல்லாம் நான் டீட்டெயிலாக நடத்தல, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ இது நல்லா கவனிங்க, என்ன இருக்குது, CH3 CH2OH இருக்குது. இது நான் ஒரு பேஸ் போடுறேன். இங்கே என்ன இருக்குது, இங்கே இருக்க ஒரு ஹச்சும் இங்கே இருக்க OHம் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிருக்கு. வெளியே போயிட்டு இந்த CH2 தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, இங்கே ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. ஒரு டபுள் பாண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஏன்னா ஆப்வியஸாக ஒரு குரூப் வெளியே போகுது அப்படின்னா சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டாக மாறிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறிடும்.
யாராவது வெளியே போகிறாங்க அப்படின்னா சரியா, யாராவது வெளியே போகிறாங்க அப்படின்னா சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டாக மாறிடும். டபுள் பாண்ட் இருந்தால் ட்ரிபிள் பாண்டாக மாறும். ஸோ யாராவது வெளியே போகும்போது பாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், யாராவது உள்ளே வரும்போது பாண்டு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். அப்போ இங்கே என்ன இருக்குது, அச்சும் OH சேர்ந்து வாட்டர், ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே எலிமினேட் ஆகி போயிருக்கு. வாட்டர் என்ன செஞ்சிருக்கு, எலிமினேட் ஆகி போயிருக்கு. ஸோ இது எலிமினேஷன் ரியாக்ஷன். தென் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மோஸ்ட்லி இந்த கார்போகேட்டைன் அதில் தான் நடக்கும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இப்படி இருக்கும்போது ஓகே, இதில் என்ன செய்வாங்கன்னா இங்கே இருக்க மெத்தில் குரூப்பை இங்கே கொண்டு வருவாங்க. அதாவது இப்போ இந்த கார்பனில் இருக்கிற மெத்தில் குரூப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த மெத்தில் குரூப் எங்கே இருக்குது, இந்த கார்பனோட அடைச்சிருக்கு. ஸோ இதில் இருக்க மெத்தில் குரூப் என்ன ஆகும்னா இங்கே ரீஅரேஞ்ச் ஆகி வரும். இந்த கார்போகேட்டன் இங்கே போகும். இதெல்லாம் உங்களுக்கு நான் சைட்ஸ் ஆஃப் ரூல் நடத்தும் போது 11th சாப்டர் சொல்கிறேன். ரீஅரேஞ்ச் பண்ணால் ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து மாறி வர்றது. இப்போ இங்கே இருக்க CH3 நான் இங்கே தூக்கி எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன், அது ரீஅரேஞ்ச்மெண்ட். எப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும், எதுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும்னா நம்ம என்ன செய்யலாம், வில் ஸ்டடி இந்த சைட்ஸ் ஆஃப் ரூல். தென் காம்பினேஷன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன், இதை பற்றி நான் தனியாக என்ன செய்கிறேன், அந்த ரீஏஜென்ட்ஸ் நடத்தும் போது இதே லெக்சரில் லாஸ்ட் நடத்துகிறேன். தென் காம்பினேஷன் ஆஃப் திஸ்னா அடிஷன், எலிமினேஷன், ரீஅரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஒரே ரியாக்ஷனில் சம்டைம்ஸ் நடக்கும். எப்போனா ஒரு மெக்கானிசம் நீங்கள் ஏதாவது ரியாக்ஷனுக்கு எழுதும் போது அதில் சப்ஸ்டியூஷன் நடக்கும், எலிமினேஷன் நடக்கும், அடிஷன் நடக்கும், எல்லாமே கம்பைன் ஆகி கூட அந்த ரியாக்ஷன் என்ன செய்யலாம், நடக்கலாம். அதான் காம்பினேஷன் ஆஃப் திஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகே. தென் ஹைபிரிடைசேஷன். ஒரு காம்பவுண்டுக்கு எப்படி ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும் இன்ஆர்கானிக்லங்கிறத நம்ம பேசிக்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம். பட் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நல்லா கவனிங்க. ஒரு கார்பன் பக்கத்தில் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அந்த கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். நல்லா கவனிங்க. ஒரு கார்பன் இருக்கு, அது பக்கத்தில் சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருந்துச்சுன்னா அது sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். இந்த கார்பன் பக்கத்தில் சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கு, அப்போ இந்த கார்பன் என்ன கார்பன், sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். அதே ஒரு கார்பன் பக்கத்தில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். அதே ஒரு கார்பன் பக்கத்தில் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது sp ஹைபிரிடைஸ்டு கார்பன். ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். CH3 CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 CH2 அப்புறமா ஒரு மினிட் இடம் பத்தாது, CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 C ட்ரிபிள் பாண்ட் CH. இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்பன் நான் எங்கெங்கே ரவுண்ட் பண்ணி சொல்கிறேன்னா அந்த கார்பனை மட்டும் பாருங்க. இந்த கார்பன் பாருங்க, இந்த கார்பன் பக்கத்தில் யார் இருக்கா, சிங்கிள் பாண்ட். கரெக்டா, இந்த கார்பன் எடுத்துக்கோங்க. இந்த கார்பன் பக்கத்தில் யார் இருக்கா, சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கு. அப்போ இது sp3 கார்பன். இந்த கார்பன் என்ன கார்பன், sp3 கார்பன். ஏன், இந்த கார்பன் பக்கத்தில் சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கு, அதனால இது sp3 கார்பன். நெக்ஸ்ட் இந்த கார்பன் எடுத்துக்கோங்க. இந்த கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடில் சிங்கிள் பாண்ட் இருக்கு, அப்போ உடனே இது சிங்கிள் பாண்ட் sp3ன்னு போட்டால் தப்பு. ரைட் சைடில் யார் இருக்கான்னு பாருங்க. இந்த கார்பனுக்கு ரைட் சைடில் டபுள் பாண்ட் வந்துருச்சு. ஸோ ஒரு டபுள் பாண்ட் வந்தாலும் அந்த டபுள் பாண்டை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், சிங்கிள் பாண்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ இந்த கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கிறனால இது sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். சரியா, நெக்ஸ்ட் இந்த கார்பன்ல அதே மாதிரி தான், இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்கு, அப்போ இது sp3ன்னு போட்டால் தப்பு. ஏன்னா இந்த கார்பனுக்கு பக்கத்துலேயும் ஒரு டபுள் பாண்ட் வந்துருச்சு. கரெக்டாக, இந்த கார்பனுக்கு லெஃப்ட் சைடில் டபுள் பாண்ட் இருக்கு, அப்போ இது sp2 தான். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஏதோ ஒரு சைடில் டபுள் பாண்ட் வந்தாலும் sp2 தான். சாரி, ஏதோ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 1 minute. சாரி, எதையோ கை வச்சு மைக்கை தள்ளி விட்டேன். ஓகே, சாரி, வில் கண்டினியூ. இப்போ பாருங்க, ஒரு கார்பனுக்கு லெஃப்ட் சைடோ ரைட் சைடு ஏதோ ஒரு சைடு பாருங்க, டபுள் பாண்ட் வந்தால் sp2, ட்ரிபிள் பாண்ட் வந்தால் sp. இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் சைடில் sp இது டபுள் பாண்ட் இருக்கு, அப்போ இது sp2. அதே மாதிரி இந்த கார்பன் எடுத்துக்கோங்க, ரைட் சைடில் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு, பட் இந்த கார்பனுக்கு லெஃப்ட் சைடில் யார் இருக்கா, டபுள் பாண்ட் இருக்கா, ஸோ அப்போ இது வந்து sp2. அதே மாதிரி இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கோங்க. இந்த கார்பனுக்கு ரைட் சைட்லேயும் சிங்கிள் பாண்ட், லெஃப்ட் சைட்லேயும் சிங்கிள் பாண்ட். கரெக்டா, இந்த கார்பனுக்கு லெஃப்ட் சைட்லேயும் சிங்கிள் பாண்ட், ரைட் சைட்லேயும் சிங்கிள் பாண்ட், ரெண்டு சைடுமே சிங்கிள் பாண்ட், அப்போ இது sp3 தான். பட் இந்த கார்பனுக்கு பாருங்க, லெஃப்ட் சைடு சிங்கிள் பாண்ட் இருக்கு, அதை கண்டுக்காதீங்க, பட் ரைட் சைடில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் இது sp. அதே மாதிரி இந்த கார்பனுக்கும் லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, ஸோ இதுவும் sp. ஸோ பக்கத்தில் ட்ரிபிள் பாண்ட் வந்தால் sp, டபுள் பாண்ட் வந்தால் sp2, சிங்கிள் பாண்ட் வந்தால் sp3. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட். டைப்ஸ் ஆஃப் பாண்டில் நீங்கள் இன்ஆர்கானிக் பொறுத்தளவுக்கு அயனிக், கோவலண்ட் அதெல்லாம் படிப்பீங்க. பட் இங்கே 2 டைப் ஆஃப் பாண்ட் தான். ஏன்னா இங்கே கார்பன் ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே கோவலண்ட் பாண்ட் தான், ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான்.
ஸோ டைப்ஸ் ஆஃப் பாண்டில் வந்து ஒன்று சிக்மா பாண்ட், இன்னொன்று பை பாண்ட். சிக்மா பாண்ட் அப்படின்னா ஆக்சியல் ஓவர்லேப், ஆக்சியல் ஒரே ஆக்சிஸில் வந்து என்ன ஆகுனா ஓவர்லேப் ஆகும். பை பாண்ட்னா ஹெட் ஆன் ஓவர்லேப், சைட்வேஸ் ஓவர்லேப், ஹெட் ஆன் ஓவர்லேப் எப்படின்னா வச்சுக்கலாம். இப்போது ஒரு எஸ் ஆர்பிட்டால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எஸ் ஆர்பிட்டால் ஒரு எஸ் ஆர்பிட்டால், இது ரெண்டு எப்படி ஓவர்லேப் ஆகுது? இது ஒரு ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரே ஆக்சிஸில் இது ரெண்டு ஓவர்லேப்னா என்னது? ஒன்றுக்கு மேலே ஒன்று என்னது ஓவர்லேப் ஆகுது, இதுதான் ஓவர்லேப். இந்த ஒன்றுக்கு மேலே ஒன்று வருது பார்த்தீங்களா, ஒன்றுக்கு மேலே ஒன்று ஃபார்ம் ஆகிறதான் ஓவர்லேப். இப்போ இது ஒன்று இது ஒன்று எந்த இடத்துல ஓவர்லேப் ஆயிருக்கு? இந்த இடத்துல ஓவர்லேப் ஆயிருக்கு. ஸோ இந்த ஓவர்லேப்பை நம்ம சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம். ஏன்? பிகாஸ் ஒரே ஆக்சிஸில் அது ஓவர்லேப் ஆயிருக்கு. இதை பார்த்தா கூட சிக்மா மாதிரி இருக்கு பாருங்க, இதை பார்த்தா சிக்மா மாதிரி இருக்கா? ஸோ இது சிக்மா பாண்டு. பை பாண்ட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ரெண்டு பி ஆர்பிட்டால் எடுத்துக்கோங்க, இது ஹெட் ஆன் ஓவர்லேப், ஹெட் மேலே மேலே இந்த மாதிரி வந்து என்ன ஆகும்னா ஓவர்லேப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓவர்லேப் ஆச்சுன்னா இது பை பாண்ட். சிக்மாங்கிறது இந்த மாதிரி ஓவர்லேப் இருக்கும் சிக்மா, பைங்கிறது இந்த மாதிரி மேலே கீழே ஹெட் இங்கேயும் இப்படி ஓவர்லேப் ஆகும். இது வந்து பை பாண்ட். ஸோ எது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட் அப்படின்னா சிக்மா பாண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங்கர் தான் பை பாண்ட். இப்போ ஒரு காம்பவுண்டில் எப்படி சிக்மா பாண்ட் பை பாண்ட் கண்டுபிடிக்கணும்னா, வெறும் சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. வெறும் சிங்கிள் பாண்ட் மட்டும் இருந்தால் சிக்மா பாண்ட். ஒரு காம்பவுண்டில் வெறும் சிங்கிள் பாண்ட் மட்டும் இருந்தால் சிக்மா பாண்ட். அதே டபுள் பாண்ட் இருந்துச்சு, ஒரு காம்பவுண்டில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஒரு பாண்டு சிக்மா பாண்ட், ஒரு பாண்டு பை பாண்ட். புரியுதா? டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஒரு பாண்டு சிக்மா பாண்ட், இன்னொரு பாண்டு பை பாண்ட். அதே ஒரு காம்பவுண்டில் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஒரு பாண்டு சிக்மா பாண்ட், மீதி ரெண்டு பாண்டும் பை பாண்ட். புரியுதா? வெறும் சிங்கிள் பாண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா சிக்மா பாண்டு தான், பிரச்சனையே இல்லை. பட் டபுள் பாண்ட் வரும்போது ஒரு பாண்டு சிக்மா பாண்டு, இன்னொரு பாண்டு பை பாண்டு. சரியா? அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் வரும்போது ஒரு பாண்டு சிக்மா பாண்டா எடுத்துக்கணும், மீதி ரெண்டு பாண்டையும் பை பாண்டா நீங்க எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி காம்பவுண்ட் பார்த்தாச்சு. தென் அசிடிட்டி பேசிசிட்டியில் நம்ம ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ அதிலே பார்த்துட்டோம். தென் லாஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரீஏஜென்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். இதோட இந்த பேசிக்ஸ் முடியுது. போன வட்டம் பேசிக்ஸ்லாம் 1 ஹவரில் போட்டு இந்த வட்டம் 2 மணி நேரம் கிட்ட வந்துருச்சு. ஓகே, நீங்கள் 12th ஸ்டாண்டர்டுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ரீஏஜென்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதோட வேலைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? ஒரு காம்பவுண்ட் ஆக்சிடைஸ் பண்ணும். ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? ஒரு காம்பவுண்ட் ரெடியூஸ் பண்ணும். சரியா? இப்போ காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னன்னா பிசிசி, அதுக்கப்புறம் குரோமியம் ட்ரைஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட், ஜோன்ஸ் ரீஏஜென்ட்னு சொல்லுவாங்க. தென் K2Cr2O7 இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். அதே KMnO4 இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ். இங்கே பாருங்க, இது K2Cr2O7, H+னா ஆசிட், ஸோ இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். அதே மாதிரி KMnO4 OHனா பேஸ், இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ். ஸோ இந்த KMnO4 K2Cr2O7 இருக்குல்ல, இது ரெண்டும் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த PCC CrO3 இது வந்து அந்த அளவுக்கு வீக் ஆக்சிடைசிங், மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ரெடியூசிங் ஏஜென்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ரொம்ப முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டும் சோடியம் போரோஹைட்ரேட். LiAlH4 இது வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், NaBH4 வந்து சோடியம் போரோஹைட்ரேட். சரியா? இதில் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். சோடியம் போரோஹைட்ரேட் வந்து மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட். சரியா? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணும். ஆல்கஹால்ஸ், ஆசிட், ஆல்டிஹைட்ஸ், அப்புறம் எஸ்டர், கீட்டோன்ஸ், இது மாதிரி எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ண முடியும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டால். ஆனால் சோடியம் போரோஹைட்ரேட் வந்து ஆல்டிஹைடை பிரைமரி ஆல்கஹாலாகவும் கீட்டோனை செகண்டரி ஆல்கஹாலாகவும் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். இது ரெண்டு மட்டும்தான் NaBH4ஆல் பண்ண முடியும். NaBH4ஆல் ஆல்டிஹைடை வந்து பிரைமரி ஆல்கஹாலாக மாற்ற முடியும் NaBH4ஆல். அதே மாதிரி கீட்டோனை செகண்டரி ஆல்கஹாலாக மாற்ற முடியும். இது ரெண்டு மட்டும் தான் யாரால் பண்ண முடியும்? சோடியம் போரோஹைட்ரேட். ஆல்டிஹைடை வந்து பிரைமரி ஆல்கஹால், கீட்டோனை செகண்டரி ஆல்கஹால், இதை மட்டும் தான் மாற்ற முடியும். பட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங், ஆல்கஹால்ஸ், ஆசிட், ஆல்டிஹைடு, எஸ்டர்ஸ், கீட்டோன்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டால் ரெடியூஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னன்னா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டை இதால் ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம்,
ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பல்லேடியம், ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல். அதாவது மெட்டல் ஹைட்ரஜனேட்டட் காம்ப்ளெக்ஸ் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நான் சொல்லிட்டேன். எது ஆக்சிடைஸ் பண்ணால் என்னவா மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்பப்போ நான் நடத்தும் போது சொல்கிறேன், அப்போ தெரிஞ்சுக்கோங்க. பட் பேசிக்காக இப்போ ஒன்று சொல்கிறேன். ஆக்சிடேஷனில் பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னா CH2OH குரூப். இதை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா அது ஆல்டிஹைடாக மாறும். ஆல்டிஹைட்னு CHOவாக மாறும். இதை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா ஆசிடாக மாறும், COOH. இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்ககிட்ட ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலாக இருந்துச்சுன்னா அது என்னவா ஆக்சிடைஸ் ஆகும்? ஆல்டிஹைடாக ஆக்சிடைஸ் ஆகும். ஆல்டிஹைடாக இருந்தால் அது என்னவா ஆக்சிடைஸ் ஆகும்? ஆசிடாக ஆகும். அதாவது CH2OHனா பிரைமரி. இதெல்லாம் நான் நடத்துவேன் ஆல்கஹால் சாப்டரில். பட் இப்போ பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. CH2OHனா பிரைமரி ஆல்கஹால். அதை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா CHO ஆல்டிஹைடாக மாறும். ஆல்டிஹைடை திருப்பி ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா COOH ஆசிடாக மாறும். அதே செகண்டரி ஆல்கஹால் என்னது? CHOH குரூப். இதை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீட்டோனாக மாறும். கீட்டோனானது C டபுள் பாண்ட் ஓவாக மாறும். இந்த கீட்டோனை திருப்பி நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஆசிட் COOHஆக மாறும். சரியா, இந்த சீக்வன்ஸை தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இன்னும் ஒரு சில ரீஏஜென்ட்ஸ் இருக்குது. PX3 அதாவது PCl3, SOCl2, PCl5. இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா OH குரூப்பை Cl குரூப்பாக மாற்றிடும். நோட் பண்ணிக்கோங்க. PCl3, SOCl2, PCl5 இதெல்லாம் என்ன பண்ணோம்னா OH குரூப்பை Cl மாற்றிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட CH3 COOH அசிட்டிக் ஆசிட் கொடுத்து PCl5 என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு கேட்குறாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நல்லா பாருங்க, PCl5 நான் என்ன சொல்லியிருக்கேன்? PCl5 வந்து OH குரூப்பை Cl மாறிடும். அப்போ இங்கே OH குரூப்பை என்னவா மாற்றிடும்? Cl மாற்றி இப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? CH3 COCl. எப்படி கிடைச்சிச்சு? PCl5 என்ன செஞ்சிருச்சு? இந்த OH-ஐ Cl மாத்திருச்சு. அவ்வளோதான். சரியா? தென் ஒரு சில ரீஏஜென்ட்ஸ் இருக்கு. சல்ஃபோனேஷன், நைட்ரேஷன். இதெல்லாம் நீங்கள் படித்தது தான் 13th லெசனில் படிச்சிருப்பீங்க. தென் ஹாலஜனேஷன். இதெல்லாம் என்ன பண்ணும்? கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டிங்கன்னா அது என்ன குரூப்பை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா SO3H குரூப்பை. நானே வச்சுக்கோங்க. இப்போலாம் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுறோமோ நான் சொல்லுவேன் எங்கன்னு. அப்போலாம் SO3H குரூப்பை நீங்கள் என்ன செய்யணும்? எழுதணும். அதே மாதிரி நைட்ரேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இதான் நைட்ரேஷன். நைட்ரேஷன்னா நைட்ரிக் ஆசிடும் சல்ஃபியூரிக் ஆசிடும் ஒன்று ஆட் பண்ணுவோம். எப்போலாம் இந்த நைட்ரிக் ஆசிடையும் சல்ஃபியூரிக் ஆசிடையும் ஒன்று ஆட் பண்ணுறோமோ அப்போ அங்கே என்ன குரூப் வரும் அப்படின்னா NO2 குரூப் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வரும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே ஹாலஜனேஷன்னா ஏதாவது ஒரு ஹாலஜன், ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் எடுத்துக்கிறேன் நான். குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் AlCl3 இல்லை FeCl3 ஏதோ ஒன்று எடுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன கிடைக்கும்னா குளோரின் கிடைக்கும். இங்கே ஒருவேளை நீங்கள் புரோமின் எடுத்தீங்கன்னா புரோமின் கிடைக்கும். இங்கே அயோடின் எடுத்தீங்கன்னா அயோடின் கிடைக்கும். நீங்கள் என்ன ஹாலஜன் எடுக்கிறீங்களோ, இந்த இடத்துல என்ன ஹாலஜன் எடுக்கிறீங்களோ அந்த ஹாலஜன் உங்களுக்கு கிடைக்கும். சரியா, இது ஒரு முக்கியமான கேஸ். நெக்ஸ்ட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு ஒரு சில ஏஜென்ட்ஸ் இருக்கு. டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரேஷன்னா வாட்டர், ஹைட்ரோ அப்படின்னாலே வாட்டர்னு அர்த்தம். ஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டரை ஆட் பண்ணுறோம். ஏஷன்னா ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஹைட்ரேஷன்னா வாட்டரை ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். டீஹைட்ரேஷன்னா வாட்டரை ரிமூவ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஹைட்ரேஷன்னா வாட்டரை ஆட் பண்ணுறது, டீஹைட்ரேஷன்னா வாட்டரை ரிமூவ் பண்ணுறது. அப்போ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா எந்தெந்த ஏஜென்ட் வந்து வாட்டரை ரிமூவ் பண்ணும் அதுதான் வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அது என்னென்ன ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லினா? கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், அப்புறம் KHSO4 பொட்டாசியம் பைசல்ஃபேட், அப்புறம் அலுமினா Al2O3. இதை தாண்டி இருக்குது, பட் பேசிக்ஸாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கான ரீஏஜென்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் அதை வந்து உங்களுக்கு PDF-ஆக கொடுத்துட்றேன். தென் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி காம்பவுண்ட், டைப்ஸ் ஆஃப் பாண்ட், ஹைப்ரிடேஷன், டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன், நியூக்ளியோஃபைல், எலக்ட்ரோஃபைல், டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன், ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ், இண்டக்டிவ் எஃபெக்ட் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்காக தான் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிலாம் சொல்லலை. பட் இதில் ஓரளவு உங்களுக்கு ஆர்கானிக் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம வந்து 11th லெசன், 12th லெசன், 13th லெசன் என் கூட என்னோட லெக்சர்ஸ் பார்த்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் இது எல்லாருக்குமே ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தட் அவங்களுக்கும் நம்ம திருப்பி லெசன்ஸ் நடத்தும் போது கவர் பண்ண ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்ஆர்கானிக் பேசிக்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் கீழே சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நேமோட. ஸோ தட் யார் யார் இந்த பேட்சில் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கனெக்ட் வந்து நம்மளுக்குள்ளே என்ன செய்யும் அப்படின்னா வரும். சரியா?
Thank you so much. We'll meet in the next video. Thank you. Bye-bye.